கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இந்த இரவு வேளையிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல அருமையாய் என்னுடைய மனைவி நன்றாக அவர்கள் ஜெபத்திலே ஒரு சில ஆலோசனை மூலமாக நடத்தினார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். காலை நேரம் முதல் இந்நேரம் வரை நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். ஒரு சில ஆராதனைகளை நாம் அனுபவித்தோம். அதே போல ஒரு சில தடங்கள் இருந்தது. கர்த்தர் அதையும் தற்போது அதை மாற்றி இருக்கிறார். ஆகவே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த லாக்டவுன் நேரத்தில் கூட எந்த விதமான உதவிகளும் இல்லாதபடி ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள், இந்த தாகமுள்ள ஊழியர்களை அழைத்து இந்த யூத் பவர் கேம்பை நடத்தும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Praise God. I thank God that we were able to conduct this SEPC youth camp even in this time of lockdown, when there were many difficulties, there were many technical issues, and at this time you can't really call somebody else for help. But even in this time, God has loved us and helped us and given us this privilege to conduct this youth camp. And now we are going to pray. அநேக ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். There are many ministries who have joined with us in this power camp, and I give thanks to them. பாஸ்டர் ஜானை பிரபு அவர்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். In the name of the Lord Jesus, I thank Pastor John Prabhu. பாஸ்டர் நிர்மல் குமார் எப்பொழுதும் இந்த எங்கள் ஊழியத்திலே இருக்கக்கூடிய தலகர்த்தாவாகிய ஜானை பிரபு அவர்களும் பாஸ்டர் நிர்மல் அவர்களுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் நிர்மல் நன்றாக தேவனை துதித்து ஆராதித்து நம்மை ஒரு சில உடன்படிக்கை தேவனோடு செய்யும்படியாக நடத்தினார். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. I thank the Lord for Pastor Nirmal and for Pastor John Prabhu who are partnering with me in this SEPC team, and Pastor Nirmal has worshipped with us, and he has brought us into a covenant with God and told us about certain covenants, and I just thank God for him and praise God. Pastor விக்டர் இமானுவேல் அவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வேலூர் மாவட்டத்தில் வேலூர் பட்டணத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார்கள். அவருடைய செய்தி அநேக இளம் தலைமுறைகள், இளம் வாலிபர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எப்படி அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசினார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. I thank God for Pastor Victor Emmanuel who has shared the word of God with us from the city of Vellore, and he has shared with us so many things about, and his desire is that many youth should rise up for God and to do the ministry of God, and he has shared with us so many of his experiences with us and so many points with us about how to come into ministry, and I pray that the Lord will bless him and his family and his ministry. Pastor மத்தியாஸ் அவர்கள் மலேசியாவிலிருந்தும், பாஸ்டர் டேனியல் அவர்கள் மும்பை பட்டணத்திலிருந்தும், பாஸ்டர் ஜெரட் முண்டியன் அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. I thank the Lord for Pastor Matthias from Malaysia who has shared the word of God with us, for Pastor Jared from South Africa, and for Pastor Danny from Mumbai, and I pray that God will bless and use each and every one of them. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறபடியால் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். And I praise God that you've been watching this program continuously. இந்த ஊழியத்துக்கு எனக்கு உதவி செய்த, என்னோடு இருந்து ஜெபித்த, இந்த ஊழியத்துக்கு என்னோட ஒத்துழைத்த என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய சகோதரருக்கு, மற்ற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். I thank each person who has been with me and who has helped me in this ministry and who has prayed with me, and I thank them. I thank my family, and I thank my daughter, and I thank all the people who have done ministry with me. Hallelujah. Hallelujah. ஜெபிக்கலாம். Let's pray. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father Lord, we thank you. ஆண்டவரே இந்த தேவனுடைய வார்த்தைக்காய் நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். Father Lord, we come into your presence for the word of the Lord. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஊற்றப்பட்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். Holy Spirit, we thank you for your outpouring here. ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாக அநேக இளம் வாலிபர்கள், வாலிப தம்பி தங்கைகள் கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக திசை திருப்ப ஆண்டவரே இந்த வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்தும். Father Lord, may you use this word, Lord, so that many young
young people will turn their life in your direction, Lord. ஆண்டவரே, எங்களுடைய இந்த முயற்சியை கர்த்தர் தயவு செய்து ஆசீர்வதிப்பீராக. இது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். Father Lord, we pray that you might use our efforts, that it might be a blessing for many. காலை நேரம் முதல் நேரம் வரை இந்த ஊழியத்தை இந்த கேம்ப்ல அமர்ந்து தங்களுடைய இல்லத்திலிருந்து பார்த்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். Father Lord, we pray that you might bless each person who has been watching this program from morning, Lord. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name we pray. ஆமென். Amen. பிரியமான என் அன்பு சகோதரி சகோதரியே, Dear brothers and sisters, என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, my dear young women and young men, இளம் சிறு வாலிபர்களே, all teenagers, கர்த்தர் உங்களை இந்த நாளிலே இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I'm very thankful to God for giving me this opportunity to connect with you today. இன்றைக்கு அநேக வார்த்தை நீங்கள் கேட்டீர்கள். Today you heard many words. இந்த கேம்பின் இறுதி செய்தியாக உங்களோடு நான் ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். And I want to talk to you about a very important person today. நீங்கள் சூப்பர் ஸ்டார் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நடிகர்கள் சூப்பர் ஸ்டார், இவர் எனக்கு ஸ்டார் என்று சொல்லி ஒரு பெரிய மேன்மையான காரியத்தை எல்லாம் உலகத்துல ஜனங்கள் சொல்லுகிறதை நீங்களும் அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார்களை உங்களுடைய இருதயத்தில் கூட நினைத்து கொண்டிருக்கலாம். So if you talk about the word superstar, you might know many superstars who are in the cinemas and who are in the movies, and many people, they proclaim themselves a superstar, and you might also have somebody whom you think of as a superstar. அந்த சூப்பர் ஸ்டாருடைய அவர் செய்கிற காரியம் எப்படி இருக்கும் என்றால், யாரும் செய்ய இயலாத காரியத்தை செய்கிறவர். அவர் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். So who is a superstar? Superstar is somebody who does things which nobody else can do. இந்த சூப்பர் ஸ்டார் மலையிலிருந்து கீழே குதிப்பாரு, யாருக்கு அடிபடாது. ஒரே நேரத்துல ஒரு 100 பேரை அடிச்சு தூக்குவாரு. ஒரே நேரத்துல அங்க பீரங்கி, அங்க ராணுவ மிலிட்டரி டேங்க் எல்லாம் தூக்கி போட்டுருவாரு. பிளைட்ல இருந்து கீழே குதிப்பாரு, அவருக்கு ஒண்ணுமே செய்யாது. இவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார்னு சொல்றோம். So if you look at the superstars, you will see that they portray themselves as they just fall down from the mountain also, but nothing happens to them. Suddenly they will fight against 100 people, but still they will win. They will fight against all these military forces and tanks, and they will win. Even they will sometimes jump from the flight, from the aeroplane, but nothing will happen to them. And this is how they portray the superstars in the movies. ஆனால் உண்மையாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா, மேலே இருந்து வேறு ஒரு நபர் குதிப்பார், கீழே தரையிலிருந்து இவர் எழும்பி நடந்து போவார். உடனே நாம் இவரை பார்த்து இவருடைய ஆக்ஷன், இவருடைய பார்க்கிற பார்வை, இவர் செய்கிற காரியமெல்லாம் பார்த்த உடனே நாம் எல்லாரும் ஒரு சூப்பர் ஸ்டார் என்று நாம் சொல்லிவிடுகிறோம். But actually, if you see in reality, somebody else, a stunt person, will jump from that mountain, and this person will be only at the floor level, and then he will just get up and he will walk. And if you see the way it is portrayed in the movie, we think that this person is very amazing and that this person is a superstar. ஆனால் வேதத்தில் உண்மையாகவே ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் காணப்பட்டார். But if you see in the Bible, you can see the real superstar. அந்த சூப்பர் ஸ்டார் பேர் என்னவென்றால், அவர் பேர் சிம்சோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And if you ask me who that person is, his name is Samson. ஆனால் இந்த சூப்பர் ஸ்டார் திடீரென்று ஒரு வாழ்க்கையிலே அவர் வழி தவறி போய், அவருக்காக தேவன் கொடுத்திருக்கிற மகிமையான அந்த அபிஷேகத்தை இழந்து அவர் விழுந்து போன சூப்பர் ஸ்டாராக வேதம் சித்தரிக்கிறது. But if you see the superstar, he fell into certain temptations, and because of that he lost the glorious destiny that God had prepared for him, and so he is described in the Bible as a fallen superstar. இந்த சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்ல வேண்டுமானால், நீங்க கற்பனையில் நினைக்கிறீர்களே திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார், அல்லது உங்களுடைய இருதயத்தில் யாரோ ஒருவரை மிக மேன்மையான ஒரு சூப்பர் ஸ்டாராக நினைத்துக் கொண்டிருப்பீர்களே, அத்தனை பேரும் இந்த சூப்பர் ஸ்டாருக்கு முன்பாக எதையும் செய்ய இயலாது. ஏனென்றால் இவர்தான் உண்மையாகவே வலிமை மிக்கவராக, உண்மையாகவே வேதம் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக காணப்பட்டார். So if you see this person Samson, he was really powerful, and he was somebody whom God was pleased with in the beginning. Because if you see, and like if you think of all the superstars that you know, they are nothing compared to this person, because this person was really powerful and he could do all the things that our superstars are portrayed to do. இந்த வாலிபர்களுக்கு வாலிப வயதிலே இப்பேற்பட்ட ஒரு நாயகர்களை, அதாவது தான் பின்பற்றக்கூடிய அல்லது அவர்கள் தான் விரும்புகிறதை
அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவங்கள மாதிரி நானும் இருக்கணும்னு சொல்லி அவங்க பைக்ல மேல தூக்கிட்டு போனா நாமளும் அதே மாதிரி தூக்கிட்டு போய் எங்கேயாவது போய் கீழே விழுந்து கைகால உடைச்சிட்டு வருவோம். Praise God. So always we want to imitate the people who are actors and the people who are being portrayed in the movies, because we think that what we want to do, those people are doing it on screen for us, and so we start imitating them. And if they take the bike and then they raise it up and they ride in that way, so we also try to imitate them, and then we go and we have an accident or we hit something or the other, and that is how we try to imitate them. எல்லா வாலிபனுக்கும் யாரோ ஒருவரை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கும். Every youth desires to follow somebody or the other. ஒரு சிலர் ஊழியர்களை பின்பற்றுவார்கள். Some people follow servants of God. ஒரு சிலர் தன்னுடைய ஆசிரியர்களை பின்பற்றுவார்கள். Some people follow teachers. ஒரு சிலர் தன்னுடைய தகப்பனாரை பின்பற்றுவார்கள். Some people follow their parents or father. ஏனென்றால் அவர்கள் தான் செய்ய இயலாத ஒரு காரியத்தை தான் விரும்புகிறதை விட மிக அதிகமாய் செய்து கொண்டிருக்கிறதினால் இந்த வாலிபர்களுக்கு அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பம். And so because they do the things that these youth people want to do, and they have done it really well, so the youth people, they want to follow those people. அதே போலதான் இந்த வேதத்தில் ஒரு வாலிபன், அந்த வாலிபன் பெயர் சிம்சோன். So also it is written in the Bible about a person named Samson. இந்த வாலிபனை குறித்து நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனத்தில் முதலாவது அவனை வேதம் அறிமுகப்படுத்துகிறது. So the first glimpse we get of Samson in the Bible is in the book of Judges chapter 13 verse 2. அந்த சிம்சோனுடைய தாயாருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். And Samson's mother, she did not have children. அநேக நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருந்ததினால் And for many years she was barren. அவள் ஒரு மலடி என்று பெயர் எடுக்கப்பட்டார். And she was called barren or childless. இந்த சிம்சோனுடைய தகப்பனார் பேர் மனோவா. And the father of Samson was called Manoah. அவங்களுடைய மனோவாவுடைய மனைவிக்கு பிள்ளை பெறாத மலடியாக காணப்பட்டார். And it's written here that the wife of Manoah was barren. அப்பொழுது இந்த ஸ்திரீயை, இந்த சிம்சோனுடைய தாயாரை, மனோவாவுடைய மனைவியை சந்திக்கும்படியாக ஒரு தேவதூதன் வருகிறார். And so now if you see in the Bible, it is written that an angel was sent to meet the wife of Manoah. இந்த மனோவாவுடைய மனைவியாகிய அவர்களை பார்த்து ஒரு தேவதூதன் இப்படி பேசுகிறார். அவளுக்கு தரிசனமாகி, நீ பிள்ளை பெறாத மலையான நீ கற்பம் தரித்து நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று இந்த தேவதூதன் சொல்லுகிறார். So this angel of the Lord appears to her and he says that you are barren and childless, but you are going to become pregnant and give birth to a son. இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு நீ ஒரு சில காரியங்களை நீ கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று தேவதூதன் சொல்லுகிறார். And the angel of God tells her that there are certain things you must follow for you after you become pregnant. நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது. You should not drink any wine. மதுபானம் குடிக்க கூடாது. Or any fermented drink. வேற தீட்டான ஒரு காரியத்தை செய்ய கூடாது. And you should not eat anything unclean. இந்த பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்களை அவன் காப்பாற்ற வேண்டியவனாய் இருக்கிறபடியினால் இவன் ஒரு நசரேயனாக இருப்பான். அவனுடைய தலையிலே இந்த கத்தரி படக்கூடாது என்று சொல்லி தேவதூதன் கட்டளையிடுகிறார். And so the angel of the Lord tells the mother of Samson that you should not put a razor on the head of Samson, because he is dedicated to be a Nazirite and he is to lead the armies of Israel, and so no razor should touch his head. நன்றா கவனிங்க. Listen carefully. இப்ப என்னோட மனைவியை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். I'm going to ask my wife something. நீ உங்களுடைய தாயின் வயிற்றில இருப்பதற்கு முன்பாக தேவதூதன் வந்து சந்தித்து இந்த மாதிரி ஒரு மகளை நான் கொடுப்பேன்னு சொல்லி உங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்களா? Did an angel come before you were born to your mother and ask her whether and tell her that you are going to become pregnant and you're going to give birth to a daughter? இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு யோசனை வேண்டும். நாம் பிறப்பதற்காக என்னுடைய தாயார் இடத்துல எந்த தேவதூதனும் வந்து காரியங்களை சொல்லவில்லை. So we need to think right now that when we were born, no angel of God came to our parents and said that we are going to be born. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கும் தேவதூதர்கள் வந்து அவருடைய தாயாரிடத்திலோ தகப்பனிடத்திலோ இப்படி நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று யாரிடத்திலும் சொன்னதில்லை. ஆனால் சிம்சோனை குறித்து அவன் பிறப்பதை குறித்து முன் அறிவிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான்.
I don't think that anybody watching this program, an angel of God, would have visited their parents before their birth. But if you look at the book of if you look at the person of Samson, his birth was foretold before he was born. இந்த உலகத்துல ஒரு சில குறிப்பிட்ட மிக முக்கியமான நபர்களுக்கு மாத்திரமே தேவதூதர்கள் முன் அறிவித்து பிறந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே சிம்சோனை குறித்து சொல்லலாம், பழைய ஏற்பாட்டிலே சிம்சோனை குறித்து சொல்லலாம், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லலாம். So there are very few people whose births are foretold, and if you look at the Old Testament, you can talk about Samson, and in the New Testament, the birth of Jesus Christ was foretold. இந்த தேவதூதர்கள் வந்து முன் அறிவிக்கக்கூடிய ஒரு பிறப்பு இந்த சிம்சோன், அவன் அப்படி தேவதூதர்களால் முன் அறிவிக்கப்பட்டு பிறக்கிறார் என்று சொன்னால் அந்த குழந்தை ஏதோ ஒரு தேவ நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை. And so if the birth of Samson was foretold, it is showing that there is some destiny for that child and he has to fulfill the divine destiny. முதலாவது நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. Listen to the first point. உங்களுக்கு தேவதூதர்கள் வந்து உங்கள் பிறப்பை முன் அறிவிக்காமல் இருக்கிறதினால் சிம்சோனுக்கு மாத்திரமே தேவ நோக்கம் இருந்தது, தேவ சித்தத்துக்காக அவன் பிறந்தான். நான் அப்படி அல்ல, நான் பிறந்ததுக்கு எந்த நோக்கமும் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். So don't think that because an angel of God did not appear to your parents and foretell your birth that you do not have a destiny. Each person has a divine destiny. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. Listen carefully. இந்த சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் இவனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கிறான். So it's written about Samson that the angel of God came and foretold the birth of Samson. அப்படியானால் இந்த குழந்தை பிறப்பதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதைதான் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஒரு கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாக இருப்பான். So it's written in Judges chapter 13 verse 5, you will become pregnant and have a son whose head is never to be touched by a razor, because the boy is to be a Nazarite, dedicated to God from the womb. Hallelujah. 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 அவனுடைய பிறப்பு அவன் தேவனுக்காக அவன் நியமிக்கப்பட்டவன், அதாவது தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுக்காகவே அவன் பிறக்கிறான். இந்த சிம்சோன் என்பவன் தேவனுக்காகவே இந்த குழந்தை பிறக்கிறது. அப்படியா நீங்களும் நானும் இந்த உலகத்துல நம்ம பிறந்தது இத்தனை ஆண்டுகள் நம்ம நடந்து வந்துட்டோம். ஆனா நம்முடைய பிறப்பை குறித்து ஏதோ ஒரு நோக்கம் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களானால் இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். So Samson was dedicated to God from the womb. Samson was born because of the purpose of God. And if you who are watching this think that there is no purpose behind my birth, then through this word the Lord is speaking to you that you too have a purpose, you too are born for God. இந்த சிம்சோன் பிறந்ததற்கு காரணம் என்னவென்றால் அவன் தேவனுக்கென்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதே போல தேவனுடைய ஜனங்களை பெலிஸ்தியர்களுடைய கைகளிலிருந்து இந்த சிம்சோன் விடுதலையாக்க வேண்டும். So Samson was born because he had to do great works for God, and also he had to deliver the Israelites from the Philistines. நன்றாக கவனிங்க. Pay attention to this. இந்த முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், if you look at this from the first verse onwards, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தபடியினால், தேவனுக்கு விரோதமாக அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தபடியினால், பெலிஸ்தியர்களுடைய கைகளிலே அவர்கள் 40 வருடம் அவர்கள் அடிமையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். And so it's written here that because the Israelites, they did evil in the sight of the Lord and they sinned against the Lord, so for 40 years the Lord had delivered them into the hands of the Philistines. அருமையான பாஸ்டர் விக்டர் அவர்கள் நல்ல ஒரு டயகிராம் போட்டு காண்பித்தார். Pastor Victor, he just showed us in the way of a diagram. இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவருடைய கண்ணீர் அவர்கள் அழுது தேவ சமூகத்தில் கேட்கும்போது அந்த ஜெபம் எப்படி அவர்களுக்கு பதிலை கொண்டு வருகிறது என்பதை மிக தெளிவாக சொன்னார். இந்த செய்தி வேண்டுமானால் நீங்கள் மீண்டுமாய் நீங்கள் யூடியூப்ல இந்த செய்தி இருக்கிறது, நீங்கள் அதை திரும்ப ரீப்ளே செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிக ஞானத்தை, புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். So Pastor Victor, he had told that how when the people cried out to God each time in their suffering, then the Lord listened to their cry and a judge was born as a result of the cry of the people. And if you want to look at this sermon again, you can just look at it in our YouTube.
இந்த பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து இந்த 40 வருட அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியான ஒரு விடுதலைக்கு ஒரு ரட்சகனாக இந்த சிம்சோன் அவனுடைய தாயின் கருவிலே உருவாக்கப்பட்டான். And because the Israelites were under the captivity of the Philistines and they were being tormented by the Philistines, Samson was created and Samson was formed in his mother's womb as a deliverer for Israel. இந்த சூப்பர் ஸ்டாரை குறித்து நான் சுருக்கமாக முதல் 3 காரியங்களை சொல்கிறேன். I just want to tell 3 very short things about the superstar. அவனுடைய சிம்சோனுடைய பிறப்பு முன் அறிவிக்கப்பட்டது. Samson's birth was foretold. அவனுடைய பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருந்தது. There was a reason, a purpose for his birth. அவனுடைய பிறப்பு தேவனுடைய திட்டத்தை உள்ளடக்கியதாய் காணப்பட்டது. And his purpose and his birth was for the purpose of God. அதே இந்த சிம்சோன் என்ன செய்தார் என்று சொன்னால், and what did Samson do? நான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்க 3 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, if you look at chapter 14, அல்லேலூயா, 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே Judges chapter 14, சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு, Samson went down to Timnah and saw there a young Philistine woman. திரும்ப வந்து தாயையும் தகப்பனையும் நோக்கி, and when he returned he said to his father and mother, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான். I have seen a Philistine woman in Timnah. Now get her for me as my wife. His father and mother replied, isn't there an acceptable woman among your relatives or among all our people? Must you go to the uncircumcised Philistines to get a wife? But Samson said to his father, get her for me, she is the right one for me. இதை கேட்டுக்கொள்ளுங்க நண்பு வாலிப தம்பி தங்கைகளே. My dear young men and women who are hearing this, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கு செய்ய போகிறது. This word is going to do a great thing in your life today. ஒரு நோக்கத்தோடு பிறந்த சிம்சோன், Samson was born with a purpose. எந்த ஜனங்களிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக தேவன் அவனை தெரிந்து கொண்டாரோ, he was sent to deliver the Israelites from the Philistines. எந்த ஜனங்களிடத்திலே இவர்கள் அடிமையாக இஸ்ரவேல் ஜனங்கள் கிடக்கிறார்களோ, and the Philistines were keeping captive the Israelites. எந்த ஜனத்தை தேவன் வெறுக்கிறாரோ, and the Philistines whom God hated. எந்த ஜனங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ, and the Philistines who were fallen in their sins. இவர்கள் மூதாதையர்கள் அநேக நாட்கள் இவர்களுக்கு எதிராளியாக இவர்கள் அடிமைத்தனத்தில் அடிக்கடி வந்து இந்த பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை தாக்கி கொண்டிருக்கிற ஒரு எதிராளிகளுடைய கூட்டத்தில் போய் இந்த சிம்சோன் பெண் வீடியோ மெயின் தொட்டாயிடுச்சு. மன்னித்துக் கொள்ளுங்கள். Please forgive us for the interruption. Okay, praise the Lord. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. இந்த நாளிலே இந்த சிம்சோனை குறித்து இன்னும் அதிகமாய் நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate on Samson. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே இடைபடுவாராக. May the Holy Spirit speak to us today. அநேக இந்த தொழில்நுட்ப கோளாறுகள் அடிக்கடி வருகிறது. இந்த டேட்டா எவ்வளவு நம்ம வாங்கினாலும் அது இன்னும் அதிகமாய் வேலை செய்து கொண்டே இருக்குது. நாளைக்கு ஒரு கேம்ப் இருக்குது, அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த தடையும் இல்லாதபடி இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. So we are facing certain technical difficulties and even some shortage of data, how much ever we top it up with. And tomorrow also there is a supernatural encounter power camp, and just pray for us that God will help us and that there will be no obstacles. இப்ப சிம்சோனுடைய வாழ்க்கைக்கு போவோம். Now we are going to look at the life of Samson. ஒரு பெண்ணை கண்டு அந்த பெண் பின்னாக போகிறான். So he looked at a woman and he went behind her. இன்னைக்கு அநேக வாலிப தம்பிமார்களுக்கு தன்னுடைய மனதுக்கு பிடித்த
ஏதோ ஒரு வகையில தன்னை கவர்ந்தெடுத்த யாராவது ஒருவர் இருந்தாச்சுன்னா உடனே பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. And nowadays if you look at many young men, they go after women who attract them in some way or the other. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு தாடி வளர்த்து அலைஞ்சிட்டு இருப்பான். And after that you see they will be roaming around in a very sad way and growing a long beard. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. And then after you see that they will not eat well. ஏன்னா இந்த மனித இயல்பு என்னவென்றால் தன்னுடைய சரீரத்துல ஒரு உணர்வு அலைகளுக்குள்ள இவன் ஏதோ ஒரு காரியத்துல யாரையோ பின்பற்றும்படியாக அவன் துடிக்கிறான். அவன் தன்னுடைய எதிர்ப்பாளரை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு கவர்ச்சி வருகிறது. இந்த கவர்ச்சியை பின்பற்றி போகிறான். And so if you look that nowadays many people are giving way to their feelings and they give way to their attraction, and in their feelings when you feel that you are attracted to a certain person, you go behind them and you follow them. ஆனால் இந்த சிம்சோன் அப்படி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு அவன் பிறந்ததுக்கு என்று ஒரு நோக்கம் இருந்தது. But Samson did not need to go that way because there was a purpose behind his birth. ஆனால் போனதும் எங்கே போனான் என்று சொன்னால் எதிராளியுடைய நாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ளும்படியாக விரும்புகிறான். And even when he went to the camp of the enemy and he wanted to marry a person who was born of the enemy. இப்ப பெலிஸ்தருடைய அந்த பெண்ணை பார்த்த உடனே So now when he saw that lady of the Philistines, ஆனா நல்ல பையன் அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்றான். but he was a good boy, he went and told his mother and father. அவன் போய் சொல்றான், இந்த மாதிரி அங்க ஒரு போய் பார்த்தேன், அது பாருங்க அவளை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருங்க எப்படியாவது, நான் அந்த பெலிஸ்தியை கட்டினா அந்த பெலிஸ்திய பெண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறான். So he went to his parents and he said that that girl, she is the right person for me, and if I will marry somebody, it is only that lady, so you just bring her to me and get me married to her. அப்ப அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ஏன்பா நம்ம சொந்தக்காரங்கள பெண்ணு இருக்குது, நீ போய் இருந்து அந்த பெலிஸ்திய நாட்டு அந்த விக்கிரகத்தை வணங்கக்கூடிய இந்த ஜனங்களிடத்துல நீ போய் பெண் எடுக்க வேண்டும். நீ இவங்க தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஜனமாச்சே, நீ போய் இப்படி இருக்கிறது சொல்றியே அப்படின்னு சொல்லி இந்த சிம்சோனு கிட்ட அவங்க அப்பா அம்மா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. So his parents tell Samson that why are you going behind the Philistine woman, because the Philistines, they are not acceptable to God, they are not pleasing to God, they have sinned against God. Instead of that, you can choose somebody who is among our relatives or the people we know. நல்ல கவனிங்க. Pay attention. சிம்சோன் அழகா ஒரு பதில் சொல்றாரு. And Samson said to them, எனக்கு அந்த பெண்ணு பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. and he said, she looks very good in my eyes. எப்படி பிடிச்சிருக்கு? என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமானவள். And he said that she is very pleasing to my eyes. ஆகவே நான் அவளை கண்டிப்பா திருமணம் செய்யணும். And Samson said, so I have to marry her definitely. இன்னைக்கு अनेक வாலிப தம்பி தங்கச்சிகளும் nowadays many young people, அவங்களுடைய திருமணத்துல அதிகமாய் தவறு செய்கிறார்கள். they are making a mistake when it comes to their marriage. இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள வரும்போது, திருமண வயது வரும்போது தன்னுடைய தகப்பன்மார் தாயோடைய பேச்சை கேட்காதபடி, ஊழியர்களுடைய ஆலோசனை கேட்காதபடி, அல்லது தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து அவரிடத்திலே உட்கார்ந்து தேவ சத்தத்தை கேட்காதபடி, இந்த சிம்சோனை போல கண்ணுக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. என் கண்ணுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவ வேணும். Nowadays many young people, what they do when they come to the marriage age, instead of listening to the suggestion of their parents, or instead of listening to the suggestions of the servants of God, or in fact instead of just sitting at the feet of the Lord and asking what is the will of God, they go behind people who are attractive to their eyes and say that this person is very attractive to me and so I need to marry this person. இன்றைக்கு மூத்தவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிவதில்லை. Nowadays we are not giving heed to the word of our elders. பெற்றோருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதில்லை. We are not listening to our parents. பெற்றோருடைய சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்க ரொம்ப ஓல்டு நீங்க. And we tell our parents that no, you're very old. உங்க லைஃப் அப்படி இருக்கலாம், நீங்க போட்டோ பார்த்து நீங்க கல்யாணம் முடிச்சீங்க, அதெல்லாம் ஒரு காலம். இப்ப அப்படி இல்ல, நாங்க Facebookல பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டு இருக்கோம். So you might tell your parents that your generation is different, you looked at a photo and you married them, but now everything is different. Nowadays we look at Facebook and then we marry people. ஏன்னா இவரும் அந்த டெக்னாலஜி எல்லாம் கையில வச்சிருப்பார் போல, பெரிய ஆளுதான் நம்ம சிம்சோன். And so I think maybe Samson also had all this technology with him. அவர் அங்க போன உடனே அவ அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கறா, உடனே அவளை பின்தொடர்ந்து போகிறான்.
அவளை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ளும்படி தன்னுடைய தாயார் இடத்துல தகப்பனார் இடத்துல வற்புறுத்துகிறான். And when he went there and he found out and he saw this lady, he was attracted to her, and so he went back to his parents and said that I have to marry this girl by hook or by crook. நல்ல கவனிங்க. உடனே அப்ப திருமணம் செய்யறது தப்பா பாஸ்டர் நீங்க கேட்கலாம். So immediately you can ask me, Pastor, is it wrong to get married? கண்டிப்பா தப்பு இல்ல. It is not wrong. ஆனா சிம்சோன மாதிரி திருமணம் செய்ய கூடாது. But you should not get married. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் சிம்சோன போல தான் திருமணம் செய்றாங்க. Nowadays many of the youth they get married like அங்க Samson. எங்கேயாவது ரோட்ல முச்சந்தில நின்னுகிட்டு எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு அங்க இருக்கவங்களை எப்படியாவது ரோட்ல போற எதையாவது பார்த்து நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புறாங்க. And they'll go and they'll stand on the side of the road, and whomever passes by and whomever they are attracted to, they want to marry that person. அங்க அவர்களை பத்தி முழுமையாக தெரியாதபடியாக பின்பாக சுற்றி கொண்டிருப்பார்கள். And even if they don't know completely about that person, they go and follow that person. அது மாத்திரமல்ல, வேலை தளத்துல போய் சிக்கிக் கொள்வாங்க. And also they get stuck in their workplace. ஒரு சிலர் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களை போய் மாட்டிக்கிறாங்க. And some people they go to temples, many temples, and then they are stuck in these wrong relationships. இன்னும் அதுவும் ஓபனா சொல்லணும்னா சபையில இந்த காரியம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. And nowadays even people they are starting to be attracted to people even in the churches also. எனக்கு பிரியமான வாலிப தம்பி தங்கச்சி, My dear young women and இந்த men, சிம்சோனை போல உனக்கும் உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். God has put a great purpose in your life like Samson. நீங்க உலகத்திலே பிறக்கும் போதே ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் நீங்கள் When you படைக்கப்பட்டீர்கள். were born into this earth, you were born with a great purpose of God. சிம்சோன் மாத்திரம் ஒரு பெரிய நோக்கத்தோடு படைக்கப்பட்டவன் அல்ல, நீங்களும் நானும் ஒரு நோக்கத்தோடு உன்னத நோக்கத்தோடு படைக்கப்பட்டவர்கள். Not only Samson, but you and me are created with a divine destiny. அந்த முக்கியமான தெய்வீக வெளிப்பாடு, தெய்வீக நோக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த தெய்வீக நோக்கத்துக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நோக்கத்தை இழந்து கண்களை வேறு பக்கமாய் திசை திருப்பின சிம்சோனை போல இன்றைக்கு அநேக வாலிபர்கள், அநேக வாலிப தம்பி தங்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தை கேளுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் பேசுவாராக. Like how Samson was created for a divine destiny, and then he lost his way and he got derailed from his destiny. In that way, many of the youth nowadays, they are getting derailed from the divine destiny which God has planned and purposed for them. And I pray that the word of Lord speaks to you today. நல்ல கவனிங்க. ஒரு ஆவிக்குரிய தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய நோக்கத்துக்காய் வேறு பிரிக்கப்பட்டு பிறந்த மனிதர்களில் சிம்சோனை போல ஒரு பலவானை வேதம் எந்த இடத்திலும் காண்பிக்கவில்லை. And if you see in the word of God, there is nowhere described a person who was so powerful and who was created for the destiny of God. அவனுடைய முழு பலமும் அவன் ஒரு நசரேயனாய் காணப்பட்டபடியால் பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருந்தார். And the Holy Spirit was with him, and he was a holy person. அந்த பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்டபடியால், and because the Holy Spirit was given to Samson, அவன் ஆவிக்குரிய வல்லமை உள்ளவனாக காணப்பட்டான். he was there with spiritual power. நல்ல கவனிங்க. ஆவி நல்ல வல்லமை உள்ளதா இருந்துச்சுன்னா, பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சரீரமும் உடனே உற்சாகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். Listen carefully. If your spirit is powerful, then also your body will be powerful. நிறைய பேர் நோஞ்சா மாதிரி இருக்க காரணம் என்னன்னா, many people nowadays are very weak. அந்த ஆவி நோஞ்சா ஆவி, because their spirit is weak. அது எது கெடுத்தாலும் எழும்பவும் முடியாது, உட்காரவும் முடியாது. And that spirit, it cannot get up or it cannot sit down. காரணம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த சரீரத்தை ஆளுகை செய்யக்கூடிய இந்த ஆவி நல்ல பலமுள்ளதா இல்ல. because the spirit which should rule over the body is not strong. இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரியே, my dear brothers and என் வாலிப தம்பி தங்கைகளே, my dear youth, எங்கள் அருமை பிள்ளைகளே, my dear children, உங்களுடைய கண்ணை நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். be careful about what you use your eyes for. இந்த உலகத்திலே ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக தேவன் நம்முடைய கண்களை படைத்தார். The Lord has created our eyes to see the great light of God. இந்த தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை காணும்படியாக, so that we can see the glorious presence of God. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை காணும்படியாக, so that we can see the spiritual and supernatural உலகத்திலே மற்றவர்களோடு நாம் கம்யூனிகேட் பண்ணுவதற்காக, so that we can communicate with each other. ஆனால் சிம்சோன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? but if you look at what Samson தன்னுடைய தேவனுடைய நோக்கத்தை எல்லாம் மறந்து போனவராக, he forgot the destiny of God.
அந்நிய God. ஜனங்களுடைய ஒரு குமாரத்தை, ஒரு பெண்ணை அவன் பின்தொடர்கிறான். அவனுடைய கண் அவள் மீது And பதிக்கப்பட்டிருக்கிறது. he's following a person of the enemy, a person from the Gentiles, and he's following her and wants to marry her. உங்களுடைய பார்வை சரியான பார்வையாக இல்லாவிட்டால் சீக்கிரமாக உங்கள் பார்வையினாலே நீங்கள் சீக்கிரம் விழுந்து போவீர்கள். If your vision, if your sight is not right, you will fall because of that vision. யோபு பக்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It is written about Job. யோபு எல்லாவற்றையும் இழந்து விட்டார். Job lost everything அவருடைய மனைவியை தவிர except his wife. எல்லா விதமான பொருட்களை, எல்லா மிருக ஜீவன்களை, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார். He lost everything. He lost all his livestock. He lost all his property. He lost all his children. அவருடைய நண்பர்கள் வருகிறார்கள். And his friends came to him. அந்த யோபுடைய முழு சரீரத்தை பார்த்து அது மிகவும் பாதிக்கப்பட்டதாய், அழுகி போனதாய் காணப்படுகிறது. And when they looked at the body of Job, it was completely diseased and stricken. நிறைய வார்த்தைகளை குறித்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. And they spoke many things to Job. ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் யோபுவை காயப்படுத்திருச்சு. But only one word had wounded Job. இந்த வயசுலயும் நீ ஏதாவது ஸ்திரீகள் மேல இச்சை உள்ளவனா இருந்திருந்தேனா அதனால கூட உனக்கு இப்பேற்பட்ட காரியம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் சொன்ன உடனே யோபு 31ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்றாரு. And if you look at the book of Job, when his friends came and said to him that maybe you have looked lustfully on a woman and that is why the situation has come upon you, Job was very wounded, and he says in chapter 31, முதலாம் வசனத்திலே, the first verse, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? I have made a covenant with my eyes not to look lustfully at a young woman. ஒரு பெரிய பரிசுத்தவான் யோபு. Job was a very holy person. தேவனுடைய எவ்வளவு பெரிய உபத்திரவத்தையும் தேவனுக்காக தன்னுடைய பரிசுத்தத்தை இழக்காதபடி, தன் நாவில கூட பரிசுத்தத்தை இழக்காதபடி பாவம் செய்யாத ஒரு யோபு. And Job did not sin against God even through his mouth or through any of his senses. இந்த யோபுடைய வாழ்க்கையில அவருடைய சக்சஸ், அவருடைய ஆவிக்குரிய வெற்றி எதுல இருந்துச்சுன்னா அவருடைய கண்களோடு அவர் உடன்படிக்கை செய்திருந்தார். And the reason that Job had victory in the spiritual realm is because he made a covenant with his eyes. Hallelujah. Hallelujah. இந்த சிம்சோன் எங்க உடன்படிக்கை செய்திருந்தாரு? Where did Samson make a covenant? அவனுடைய அழைப்பை குறித்து ஒரு பெரிய உற்சாகம் அவருக்குள்ள இருந்துச்சு. He was very encouraged about his calling. தன்னை குறித்து ஒரு பெரிய பெருமை இருந்துச்சு அவருக்குள்ள. And he had a great pride in himself. என்னை யார் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. And he said that nobody can shake me. ஆனா இவர் என்ன செய்தார் பாத்தீங்கன்னா, But you know what he did? இவர் இந்த மாம்ச பிரகாரமான ஒரு காரியத்துல கொஞ்சம் அவர் பலவீனமா இருந்ததுனால, He was very weak in his flesh. நிறைய பேர் சொல்லும் கொஞ்சம் பலவீனம் தானே. Some people say little weakness ஒரு only. சின்ன ஒரு ஹோல், ஒரு ஓட்டை, One small hole, ஒரு பெரிய டேமவே அப்படியே உடைச்சு தள்ளிரும். it can break a big dam. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட Even in your life, உங்க தவறான ஒரே ஒரு பார்வை, one wrong look from you, ஒரே ஒரு தவறான ஒரு வார்த்தை, one wrong word from you, ஒரே ஒரு தவறான திரும்பி பார்க்கக்கூடிய காரியம், one time when you look wrongly at a person, அதோட உங்க வாழ்க்கைக்குள்ள உள்ள நுழைவதற்கு டோரை ஓபன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். it opens the door for Satan to enter into your life. யோபு என்ன சொல்லுகிறார்? What Job said, என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். I have made a covenant with my eyes. எப்படி கண்ணு உடன்படிக்கை பண்ணுவாங்க? How can you make a நான் covenant என்னுடைய with your மனைவி eyes? திருமணம் செய்யும்போது, When I married my wife, நீ என்னையிலிருந்து, from today, என்னுடைய மாம்சத்துக்கு மாம்சம், you are the flesh of my நீ flesh, எலும்புக்கு எலும்பு, the bone of my bone, என்னோடதெல்லாம் உன்னோடது, whatever is mine is yours, உன்னோடதெல்லாம் என்னோடது, whatever is yours is ஒண்ணு mine, தவிர except வேற you. யாரையும், I will not look at anybody. எந்த ஒரு பெண்ணையும் I will not look at any woman. உன்னுடைய ஸ்தானத்துல வச்சு நான் பார்க்க And I மாட்டேன். will not give her your place. இது ஒரு உடன்படிக்கை. This is a covenant. என்னுடைய மனைவி அதே போலதான் என்னுடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. And in the same way, my wife made the covenant with me. இந்த உடன்படிக்கை போலவே, And like this covenant, யோபு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். Job also made a covenant. என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? What covenant he made? என் கண்களை நான் உடன்படிக்கை செய்கிறேன், கண்ணோடு உடன்படிக்கை செய்கிறேன். I make a covenant with my eyes. அந்த கண்ணில் என்ன உடன்படிக்கை பண்ண, என் கண்ணே நீ பரிசுத்தமானதை பார்க்காதபடி
நீ பாவத்தை பாராதே, ஸ்திரீகளை பார்க்காதே, அல்லது தேவையற்ற காரியங்களை பார்க்காதே, தேவையற்ற வீடியோக்களை பார்க்காதே, தேவையற்ற காரியங்களை, இச்சையை தூண்டக்கூடிய காரியங்களை பார்ப்பதற்கு நான் உன்னை அனுமதிக்க போவதில்லை. ஆகவே இன்றையிலிருந்து நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நீ தேவனை சார்ந்தும் நான் எதை என்னுடைய ஆவி விரும்புகிறதோ அதை மட்டும் தான் நீ பார்க்க வேண்டும், நான் எதை சொல்றனோ அதை மட்டும் தான் செய்யணும்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணினான். So Job made a covenant with his eyes, and Job said to his eyes that eyes, you should only look at what is pure and holy, and you should not look at anything that is unholy, and you should not look lustfully at a woman, and you should not look at videos or at anything which causes lust to rise up inside of you. I do not give you permission to look at such things. And in such a way Job made a covenant with his eyes. இந்த உடன்படிக்கை, and this covenant, இந்த கண்ணோடு அவன் செய்து கொள்கிறான். he made it with his eyes. ஆகவே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான் யோபு. And that is how Job lived his life under certain rules and regulations. ஆனால் சிம்சோனோ, but Samson, உயரிய நோக்கம் உள்ளவன், ஒரு பெரிய உன்னதமான நோக்கம் he had a great destiny. ஒரு மிக முக்கியமான காரியத்துக்காக அவன் பிறந்தான். and he was born for a great purpose. அவனுடைய தாய்க்கு ஒரு மலடியாக இருந்தவளுக்கு அநேக நாட்களுக்கு பிறகு தேவன் காத்திருந்து ஒரு மகனை கொடுக்கிறார். and though his mother was barren for many years, God had given this child to her. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் அப்படிதான் செஞ்சிருப்பாரு. Maybe in your life also God has done the same. நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க, ஐயோ நம்ம ஏன்டா இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம், நம்ம வேற எங்கேயா போய் பிறந்திருக்கலாமே சொல்றாங்க. Many children nowadays are saying, why have we been born to these parents? We could have been born to someone else. அந்த வார்த்தையை பேசினா சாபம் வந்துரும். and if you say that word, a curse will come upon you. ஏன்னா ஒரு தாய் தகப்பன் அந்த வார்த்தையை சொல்லி ஒரு பிள்ளைகள் கனவீனப்படுத்த கூடாது. because you should not dishonor your parents by saying such words. நீங்க வேற யாருக்கிட்ட எங்கேயாவது பிறந்திருந்தீங்கன்னா இதை விட மோசமான கேவலமான பயங்கரமான பாதாளத்தில் கிடந்திருப்பீங்க. and if you had been born to some other parents, maybe you would have been in a worse and a more horrible situation. ஒரு பெரிய நோக்கத்தோடு பிறந்த இந்த சிம்சோன், Samson was born with a divine purpose. அவன் வளர தன்னுடைய அபிஷேகத்தை குறித்தும் தன் நோக்கம் தேவ நோக்கத்தை விட்டு மறந்து போனவனாக உலக பிரகாரமாக அவன் திசை மாறி போகிறான். and as Samson started to grow, he forgot his divine destiny and started to go into worldly things. என்னை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு வாலிப தம்பியே, my dear youth, என்னைக்கு உங்க மேல தேவனுடைய அபிஷேகம் ஒரு நோக்கம் இருக்குதோ, when there is a destiny and an anointing of God on your life, அன்னைக்கே பிசாசு உங்க மேல இருக்க நோக்கத்தை உங்க அபிஷேகத்துக்கு விரோதமா கிரியை செய்ய ஆரம்பிப்பான். immediately Satan will start to work against your anointing and your destiny. இன்னைக்கு பெரிய லெவல்ல பெரிய வாழ்க்கையில முன்னேறி தேவனுக்காக சாதிக்க வேண்டிய அநேக வாலிபர்கள் விழுந்து போனதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த நோக்கம் தவறின சிம்சோனை போல அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டதனால்தான். nowadays many people who are destined to do great things for God have fallen by the wayside because they have forgotten the destiny and the purpose that God has given for their life, like Samson. ஒரு பெரிய நோக்கம் உள்ளவன் தன் கண்ணை கட்டுப்படுத்த இயலவில்லை. a person who had a great destiny could not make a covenant with his eyes. இந்த சிம்சோன் ஒரு பெரிய நோக்கம் உள்ளவன் தன் கண்களை கட்டுப்படுத்த இயலவில்லை. and Samson could not control his eyes though he had a great destiny. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, if you look at Judges chapter 14 verse 19, இந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக to marry this woman, கிட்டத்தட்ட 30 பேரை கொன்று போட்டு விட்டான். he killed nearly 30 people. நல்ல கவனி, இச்சை என்ன செய்யுது? listen carefully, what does lust do? இச்சை என்ன செய்கிறது? what does lust do? தன்னுடைய கண் சொல்லக்கூடிய இடத்துல போக வேண்டிய இடத்துல போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனையும் நீ கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், உன் கண் உன்னை வேறு பக்கமா இழுத்து கொண்டு போனால் எங்க போகிறதுன்னு சொன்னால் அது அநேகருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறது. listen to me, dear youth, whose eyes are leading you in the wrong direction. if your eyes are leading you in the wrong direction, it will bring harm not only to you but to many others. நன்றா கவனிங்க. listen carefully. கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் இறங்கினதினால் the spirit of the Lord came down on Samson. அவன் அஸ்கலோனுக்கு போய் and he went to Ashkelon. அந்த ஊராரில் 30 பேரை கொன்று and he struck down 30 of them. அவருடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு வந்து and he stripped them of their clothes. விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து and he gave them to people who explained the riddle. கோபம் மூண்டவனாக புறப்பட்டு தன் தகப்ப வீட்டுக்கு போய் விட்டான். and burning with anger he returned to his father's house. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. listen carefully. நான் நினைச்சது கிடைக்கல.
what he wanted he could not achieve. இந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு தன் தாய் தகப்பன் ஒத்துக்கொள்ளல. And his parents did not accept that he would marry this அங்க போய் பார்த்தாச்சுன்னா சூழ்நிலை அவனுக்கு விரோதமா இருக்குது. And when he went there and saw the situation was அவன் ஏன்னா அவன் இஸ்ரவேல் அடிமையாக இந்த பெலிஸ்தியர்கள் அவர்களை நடத்தி கொண்டிருந்தனால அவனை ஏளனம் செய்கிறார்கள். And because the Israelites were slaves to the Philistines mocked and ridiculed Samson. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய ரட்சகனாய் இருக்க வேண்டிய சிம்சோன் இப்பொழுது ஒரு பெண்ணோட வீட்டுக்கு முன்பாக தவம் கிடக்கிறான். And this Samson who was meant to be a deliverer of Israel was standing in front of that girl's house. நல்ல கவனிங்க. Listen carefully. எப்படியோ ஒரு காரியம் நடந்துருச்சு. Somehow that thing happened. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. And he got angry. நல்ல கவனிங்க. தனக்கு இந்த காரியம் இந்த மிக முக்கியமானது தனக்கு இந்த ஒரு பெண்ணை சிநேகித்து அது கிடைக்கலனா அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு தம்பிமாருக்கு தங்கச்சிமாருக்கு ஏன் ரொம்ப கோபம் வருதுன்னா அது எல்லாருக்கும் வரக்கூடிய சிம்சோனுக்கு அப்படிதான் வந்துருச்சு. Many young people, they get very angry when they cannot get the person they want, or they cannot get the boy or the girl they want, and that is naturally when Samson became very angry when he could not get that girl. இந்த பிள்ளைங்க சொல்றாங்க இப்ப தாய் தகப்பனை பார்த்து அட்வைஸ் பண்றதே தான் உங்கள வேலை, வேற எதுவும் உங்களுக்கு தெரியாது. Nowadays what young people tell their parents, the only thing you know how to do is to advise, you don't know anything else. ஆனா அவங்க வயதான பிறகு but when they grow up, ஒரு நாள் ஒரு ரோட்லயோ அல்லது ஒரு ஏரியால உட்கார்ந்து கொண்டு one day sit down, என் தகப்பன் பேச்சை நான் தள்ளினேன், and they will remember that they have forsaken the word of their father, தாயுடைய வார்த்தையை நான் கேட்கல, and they did not obey the word of their mother. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், and they will say to themselves that today the situation that I am in என்னுடைய தாய் தந்தையுடைய வார்த்தையை கேளாததினால் is because I did not listen to my parents. என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற விடாதபடி நான் கீழே விழுந்து போய்விட்டேன். And because of this I have not come up in my life, and I myself have restrained myself, and I have fallen. இந்த கண்ணு சொல்றதையே கேட்டுக்கொண்டு போற வாலிபனுக்கு the young person who follows after their eyes, அவனுக்கு சீக்கிரமா ஒரு சம்பவம் நடக்கும். certainly something will happen to him very soon. அது என்ன நடக்கும் தெரியுமா? And you know what will happen? அவங்க ஏமாற்றப்படுவாங்க. He will be deceived. அவங்க ஏமாற்றப்படுவாங்க. He will be deceived. உன் கண்ணு போற பாதையில போறீங்களா? If you are going and following after your eyes, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மனசுக்கு என்னலாம் தோணுதோ அதபடி எல்லாம் செய்ய விரும்புறீங்களா? and if you are doing whatever your mind goes after, நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. listen carefully. சீக்கிரமா நீங்க மற்றவர்களால் ஏமாற்றப்படுவீங்க. Surely you will be deceived sooner. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில அதான் நடந்துச்சுங்க. That is what happened in the life of Samson. இந்த 15ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனத்துல, if you look at chapter 15 verse 1 and 2, சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி எடுத்துக்கொண்டு தன் பெஞ்சாதியினிடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக விட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்க அழகானவள் அல்லவா? அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். Later on, at the time of the wheat harvest, Samson took a young goat and went to visit his wife. He said, "I am going to my wife's room," but her father would not let him go in. "I was so sure you hated her," he said, "that I gave her to your companion. Isn't her younger sister more attractive? Take her instead." என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, my dear youth, இந்த சிம்சோன் என்ன செய்றார்? you know what Samson does? தன்னுடைய கண்ணு என்ன சொல்லுச்சோ அதுபடி எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டான். He followed after his eyes and he got married somehow. மனைவி மாமனார் வீட்ல இருக்கறா, இவர் இவங்க வீட்ல இருக்காரு. But his wife is in her parents' house and he is in his own house. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்படி கல்யாணம் பண்ணிக்கறாங்க. Nowadays many people are marrying like அப்பா that. அம்மாக்கு தெரியாம without the parents ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் they are going to the register திருமணம் ஆகிட்டு and they are getting married. இப்ப அவங்கவங்க வீட்ல அவங்கவங்க இருக்காங்க. And they are staying in each person's house. இது வேதத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை. And this is against the word of God. சட்டத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை. And this is against the law. நம்முடைய கலாச்சாரத்துக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை. And this is a life against our culture. நம்முடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியம். திருமணம் ஆன உடனே once we get married, நீங்க இந்த நாளிலிருந்து from this day on, கணவன் மனைவியாக நான் உங்களை டிக்ளேர் பண்றேன்றாங்க.
They are saying that I declare you as husband and wife. ஆனா இவங்க என்ன செய்றாங்க? இப்ப உள்ள காலகட்டத்துல But now in this generation, நம்ம கணவன் மனைவி தான். we are husband and wife. நீ உன் only. வீட்ல இருந்துக்கறணும். But you stay in your நான் house. என் வீட்ல இருந்துக்கறணும். I will stay in my நமக்கு house. என்னைக்கு காரியம் சாதகமா வருதோ, When the situation is favorable to us, அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம். so that day let us come together and live together. இப்ப அப்பா அம்மா பெண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. So now the parents are searching for a bridegroom for the daughter. இப்ப பையனுக்கு ஒரு பெண் பாக்குறாங்க. And they are also searching for a bride for the groom. இப்ப குழப்பம் வருது. And now there is a big confusion. பயங்கரமான பிரச்சனை வருது. And there's a big problem now. கலாச்சாரம் சீர்கெடுது. Because the tradition has been breached. சமுதாயம் உடையுது. Because the society has been சபைக்குள்ள பிரச்சனை வருது. There is a problem in the church. நம்முடைய உறவுக்குள்ள பிரச்சனை வருது. There's a problem among our relatives. அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் கோர்ட் இப்படியே தான் அவங்க திருமண வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. So then they go off to the police station, court, and this is how their married life goes on. என்றைக்கு ஒரு மனிதன் தேவ திட்டத்தை அவன் புரட்டி போட்டு தடம் புரண்ட ரயில் போல போகிறானோ, and when a person overturns the destiny of God and is derailed from the destiny of God, அது அவனுக்கும் கேடு உண்டாக்கும், மற்றவர்களுக்கும் கேடு உண்டாக்கும். it brings harm to him and it brings harm to those around him. இப்ப சிம்சோன் தன்னுடைய மனைவியை போய் பார்த்து அவளோடு சந்தோஷமா இருக்கும்படியா போகிறார். ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போறார். பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லி அவர் அங்க உள்ள போறாரு. உள்ள போகும்போது கதவை முன்னாடி நின்று மாமனார் சொல்றாரு, இல்ல நீ அப்படியெல்லாம் அவகிட்ட போயிட முடியாது. So now Samson, he goes very enthusiastically to meet his wife. He takes a young goat with him and he thinks that maybe he will make biryani and he will eat that goat, and so he goes to his wife very enthusiastically, but his father-in-law is at the door and says, no, you cannot go into your wife. இப்ப சிம்சோன் சொல்றாரு, மாமா என்னாச்சு மாமான்னு கேக்குறாரு. So now Samson looks at his father-in-law and says, father-in-law, what has happened? ஓ, நீ அவ கூட சண்டை போட்டுட்டு நீ தனியா இருந்தீல, நான் நீ அவளை வெறுத்துட்டேன்னு சொல்லி உன் ஃப்ரெண்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். And so his father-in-law says, I thought you hated your wife because you fought with her and you went away, and so I got her married to your friend. ஆனா அவங்க ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை மாமனார் பேசுறாரு. But one important word this father-in-law is speaking. அவளை விட தங்கச்சி ரொம்ப அழகா இருப்பா. He's saying that her younger sister is more beautiful than her. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல in-laws வச்சு நிறைய பிரச்சனை. Nowadays, because of in-laws, there are many problems in family. ஓ, இந்த sister-in-law இருக்கக்கூடிய எல்லாரும் உங்க sister-in-lawவை உங்களுடைய சொந்த சகோதரிகளா பாருங்க. All of you should look at your sister-in-law as your own sister. உங்க மகளை போல பாருங்க. You should look at her as your daughter. நல்ல கவனி. எனக்கு ஒரு தங்கச்சி, ஒரு மகன் எனக்கு போன் பண்ணா. One daughter called me, one person called me. Pastor, please எனக்கா ஜெபம் பண்ணுங்க. Pastor, please pray for me. என் கூட இருந்த என்னுடைய சொந்த சகோதரி, my sister who is along with me, நாங்க தான் படிக்க வச்சோம். we only got her to study. அவ எங்க வீட்ல இருந்தா படிச்சா. And she stayed in my house and அவ கல்லூரிக்கு போனா. And she went to college. கல்லூரிக்கு போனதுக்கு பிறகு and after she went to college, கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய கணவரை அவளையும் காணவில்லை. And after she went to college, after some days, my husband and her both are missing. அவங்க ரெண்டு பேரும் தனியா போய் எங்கேயோ திருமணம் செய்து கொண்டாங்க. They both went separately and they got married. நான் நடுத்தரல நிக்கிறேன். And I'm standing in the middle of நண்பு வாலிப சகோதரி சகோதரியே. My dear young brother and sister. உன்னுடைய கண்ணு சரியில்லைனா, if your eye is not right, உங்க வாழ்க்கையே இருளாகதா இருக்கும். your whole life will be dark. உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்க வேண்டுமானா, if your life should be dark, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டுமானா, you should be living as children of the light. இரவும் பகலும் இந்த வேதத்தின் வசனங்களை உங்களுடைய இருதயத்தில் வைத்து நீங்கள் காத்துக் கொண்டீர்களானால் உங்க வாழ்க்கை பிரகாசமுள்ளதாக இருக்கும். Day and night, if you keep the word of God in your heart and you meditate on it, then your life will be one of light. சிம்சோனுடைய மாமனார் என்ன சொல்றாரு? What is Samson's father? அவளை பார்க்க இவ ரொம்ப அழகா இருப்பா. She is more beautiful. அப்ப இந்த மாமனார் சிம்சோனை என்ன வேல்யூ பண்ணி வச்சிருக்காரு? That means how much this father-in-law, how he looks at Samson. இவன் அழகை பார்த்து எங்க வேணாலும் போவான். That means he thinks of Samson that wherever he sees beauty, he will go in that direction. என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, my dear young men and women, உன்னுடைய வாலிபத்தை மத்தவங்க எடை போடுற அளவுக்கு வாழ்க்கை இருக்குதா? is your life such that people can talk about you? உன் வாலிபத்தை மற்றவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு காரியம் உனக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்குதா? Is there some weakness in your life that another person can look at your life and mock about your life? கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you இந்த இரவு வேளையில. in this night time. உன் கண்ணை நீ பரிசுத்தமாய் பாதுகாக்காவிட்டால், if you do not keep your eyes pure, நீ எவ்வளவு பெரிய ஒரு பலசாலியாக might
be powerful. எவ்வளவு பெரிய திறமைசாலியாக You இருந்தாலும் might be very உன்னை talented, காப்பாற்ற வேற யாராலும் முடியாது. but nothing can protect you. நான் ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். I want to tell you ஒரு something. 15-20 வருடங்களுக்கு முன்பாக Around 15-20 years, சென்னை பட்டணத்துல அண்ணா நகர்ல ஒரு பெரிய ஒரு டாக்டர், ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டாக்டர், நல்ல ஒரு திறமையான ஒரு டாக்டர் இருந்தார். there was a very talented doctor in Anna Nagar in Chennai, எல்லா நடிகர்களுக்கு அவர்தான் வைத்தியம் பார்ப்பார். and he was the doctor to all the actors and actresses. அவர் ஒரு ஆர்த்தோ டாக்டர். He was an orthopedic அவர் doctor, எலும்பு முறிவுகளை சரி செய்யக்கூடியவர். and he used to rectify the bones, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். and he discovered many things. மிகப்பெரிய அதிகாரிகள் எல்லாம் அவரிடத்தில் மருத்துவம் செய்ய கடந்து போவார்கள். And many authorities used to go to learn from him. ஒரு நாள் அவருடைய பெயர் பேப்பர்ல காலையில வருது. And one day his name came in the அந்த paper, குறிப்பிட்ட டாக்டர் பெயரை சொல்லி அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி. and it's written that he was jailed. கைது செய்யப்பட்டார், அரெஸ்ட் பண்ணப்பட்டார். He was arrested. மற்ற அந்த அவருடைய நண்பர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் பற்றி போடுறாங்க. அவர்கள் எல்லாம் ஏன் இந்த டாக்டரா இப்படி செய்தாருன்னு சொல்லி. And so all his friends were saying that why did they arrest this doctor? அவர் என்ன கொலையா செஞ்சிட்டாரு? Did he murder somebody? அவர் வேற ஒரு காரியம் செஞ்சார். You know what he did? இச்சையை அவர் அனுபவிக்கும்படியாக, because he wanted to experience this lust, இந்த பெண்களை ஆபாச படம் எடுத்து அவர் பார்த்து அதை விற்க ஆரம்பித்தார். he started to watch pornography films, and he started to sell these films. அது மாத்திரமல்ல, அநேக பெண்களோடு தொடர்பு கொண்டவராய் இருந்தார். And not only that, he had relations with many women. கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அவருடைய பெயர் வராத பத்திரிகைகளோ டிவி தொலைக்காட்சிகளோ இல்லை. For nearly 1 year, his name was splashed over all the newspapers and all the TV channels. என் அன்பு சகோதரி சகோதரி, My dear young woman, எவ்வளவு பெரிய டேலண்டா இருக்கலாம், you might be very talented, எவ்வளவு பெரிய பணம் இருக்கலாம், you might be very rich, எல்லா விதமான அந்தஸ்தும் இருக்கலாம், you might have a good position. உங்களுடைய வாழ்க்கை கண்ணு சரியில்லை என்றால் நீங்கள் ஒரு நாள் மற்றவர்களுக்கு முன்பாக தலை கவிழ்ந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். If your eye is not right, one day you will have to bow your head before people. இந்த சிம்சோன் அதைத்தான் செய்கிறார். That is what Samson did. தன்னுடைய சொந்த மாமனார் அப்படி சொன்ன உடனே, Once his own father-in-law said like அங்க இருந்து that, வெளியில வந்தவருக்கு கோபம் வந்துருச்சு. he came out and he was so angry. அங்க இருக்கக்கூடிய விளைநிலங்கள் எல்லாவற்றையும் நரிகளை பிடித்தவன் நெருப்பு வைத்து கொளுத்து விட்டான். And he set fire to all the fields. அந்த பெலிஸ்தேருடைய வெள்ளாண்மைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி போய்விட்டது. And all the Philistines' fields were burned to ashes. நல்ல கவனிங்க, கண்ணுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. Listen carefully, there is a character to the eye. அது ஒன்னு பார்த்துருச்சுனா, If it sees something, அத அடையணும்னு விரும்பும். it wants to take and control it. சாப்பாடு இருக்கட்டும், It can be food, அது வேற எதுவாக இருக்கட்டும், it can be anything இந்த else. கண்ணு உங்களை ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருந்தா, If your eye is operating, இந்த கண்ணு வந்து இந்த உங்களுடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. if your eye is controlling, இந்த விளக்கு லைட் ஆஃப், your eye is the light of your body. ஹalleluya, Hallelujah. நல்ல கவனிங்க. இப்போ இந்த கண்ணு உங்களுக்கு கெட்டுப்போன கண்ணு, If your eye is spoiled, உங்க லைட் ஆஃப் ஆயிருச்சு, if the light in your eyes is switched off, நீங்க இருக்கக்கூடிய அறை முழுவதும் அது ரொம்ப டார்க்னஸா இருக்கும். the entire room, the entire place is filled with darkness. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. Listen அப்போ carefully. உங்க கண்ணு ரொம்ப முக்கியமானது. Then your eye is very important. சிம்சோன் பெரிய ஆளு, Samson was a big Superstar. person. He was a superstar. ஆனா பெரிய காரியத்தை செய்ய சாதிக்கும்படியாக எல்லா விதமான பவர் அவனுக்குள்ள இருக்குது. And he was destined and given the power to do great things. ஆனா கண்ணு சரியில்லை. But his eye was not right. நல்லா கவனிங்க. இப்ப திருமணமாயும் தன்னுடைய மனைவி இல்ல. Now he got married, but he could not stay with his இவன் எதை wife. நினைச்சாலும் அதை பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க முடியல. And what he desired, he could not experience இப்ப it. என்ன செய்யறான் தெரியுங்களா? Now you know what he is doing? கண்ணை பாதுகாக்காத, கண்ணை கட்டுப்படுத்தாத சிம்சோன், The Samson who did not control his eyes, அந்த கண்ணுனாலேயே அவன் மீள முடியாத ஒரு பாவத்தில் விழுந்தான். and because of this eyes he fell into a big sin. நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 1 வசனம். If you look at Judges chapter 16 verse 1, அந்த 1 வசனம் சொல்லப்படுகிறது. it's written in verse 1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய், One day Samson went to அங்கே Gaza, ஒரு வேசியை கண்டு where he saw a prostitute, அவளிடத்தில் போனான். and he went to spend the night with her. My dear brother and sister, My dear brothers and sisters, என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, my dear young men and women, என்னுடைய அருமையான young couples,
My dear young couples, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. திருமணம் ஆகாதவங்களை விட திருமணம் ஆனவங்க சீக்கிரமா பாவத்தில் விழுந்துருவாங்க. listen carefully. The people who are married sometimes fall faster into sin than those who are unmarried. சின்ன இந்த திருமணம் ஆகாதவர்கள் கூட ஒரு எச்சரிக்கை பயத்தோட இருக்காங்க இந்த காலகட்டத்துல. Nowadays, if you see, even those who are unmarried, they are living vigilantly. ஆனா திருமணம் ஆனவர்கள் தான் இப்ப நிறைய பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. But nowadays, many people who are married, they are only falling into sin. எங்க போனாலும் கள்ளக்காதல். Wherever they go, they are going into this false love. இந்த மற்றவர்களிடத்துல அந்த இச்சையை, அந்த கண்களை அடக்க முடியாதனால சரீரத்தை அடக்க முடியல. And because they are not able to control their eyes, they are not able to control their flesh and their body. இப்ப சிம்சோன் என்ன செய்கிறான்? Now what Samson is doing? இப்பொழுது ஒரு வேசியை தேடி போகிறான். He is going behind a prostitute. அது மாத்திரமல்ல, And not only that, அந்த 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசித்தால், if you look at chapter 16 verse அதற்கு 4, பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட அவன் சிநேகமாயிருந்தான். he fell in love with a woman in the valley of Sorek whose name was Delilah. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. Listen carefully. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். பிறக்கும் போது என்ன பழகுறோமோ சாகிற வரைக்கும் அந்த பழக்கம் நம்ம கூட வந்துகிட்டே இருக்குது. Whatever you get used to when you are born and make a habit of, that same habit stays with you till the end of your life. சிறு வயதாக இருக்கும் போதே உங்கள் வாலிபத்தை காத்துக்கொள்ளாவிட்டால், if you are in this young age and you do not protect your youth, நீங்க வாலிப பிள்ளையாக இருக்கும் போதே உங்களுடைய கண்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால், and if you do not protect your eyes while you are young, உங்க வாழ்க்கையை பாதுகாக்க தவறுகிறீர்கள். you are failing to protect your life. Hallelujah. Hallelujah. இப்ப சிம்சோனுடைய வாழ்க்கைக்கு போகலாம். Now let's go to the life of இப்ப Samson. சிம்சோனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. Now Samson fell into a big trouble. இவர் ஆரம்பத்திலிருந்தே தேவனுடைய நோக்கத்தை அதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. Till then he did not fulfill the destiny of இவர் God. போய் அங்க இருக்கக்கூடிய வெள்ளாண்மைகள் எல்லாம் அழித்து விட்டு வந்ததுனால இப்ப பெலிஸ்தர்கள் இவன் மேல கோபமா இருக்கிறாங்க. And because he went and he set fire to all the fields of the Philistines were angry with him. இந்த ஏன் இவன் இப்படி இந்த வயக்காட்டெல்லாம் கொளுத்தி போட்டான்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பெலிஸ்தர்கள் மத்தவங்க அவனுடைய மாமன் அவனை ஏமாத்திட்டான். எப்படி ஏமாத்திட்டானா, அவனுடைய மனைவிய அவனுடைய ஃப்ரெண்டுக்கு அவனுடைய நண்பருக்கு கொடுத்துட்டான். நல்ல கவனிங்க, எப்படிப்பட்ட மாமனா இருப்பான். இப்படி அவன் கொடுத்துட்டான். அந்த கோபத்துல இவன் செஞ்சிட்டான்னு பெலிஸ்தர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சிம்சோனுடைய மனைவியையும் சிம்சோனுடைய தகப்பனாரையும் எரித்து கொன்னுட்டாங்க. And so the Philistines, they inquired why Samson had set fire to all their fields, and the people told them that because his father-in-law had deceived him and his father-in-law had given his wife in marriage to his friend, that is why Samson got so angry, and that is why he set fire to all the fields. And so when the Philistines heard this, they went and they killed his wife and father-in-law. இப்ப பெலிஸ்தர்களுக்கு சிம்சோனை கொல்லணும்னு ஆசை இருக்குது. And now these Philistines wanted to kill Samson. இந்த சிம்சோனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். And so they were pursuing Samson. ஆனால் அவனை தொட முடியவில்லை. But they could not touch him. ஆகவே இப்போ ஒரு பாவத்தில் சிக்கி இருக்கிறான். And now he was caught in a sin. இப்ப தெலீலாவுடைய மடியில படுத்து கிடக்குறான். And now Samson was lying in the lap of Delilah. எப்ப பார்த்தாலும் தெலீலாவுடைய வீட்டுக்கு வந்துடுறான். Always he would go to the house of Delilah. போர்க்களத்தில் இருக்க வேண்டியவன். He was somebody who had to be in the battlefield. அவன் தேவனுக்கு நியமிக்கப்பட்டவன். He was destined for the purpose of God. பெலிஸ்தருடைய விரோதமாய் எழும்பி பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்க வேண்டியவன். He was a deliverer of Israel from the hands of the Philistines. தன்னுடைய சொந்த கண்ணை பாதுகாக்காதபடியினால் அவன் ஒரு ஸ்திரீயுடைய மடியிலே அவன் படுத்து கிடக்கிறான். Because he could not control and protect his own eyes, he was lying in the lap of a woman. இப்பொழுது பெலிஸ்தர்கள் தெலீலாட்ட பணம் கொடுக்கிறேன். Now the Philistines come to Delilah and say that I will give you money. 1100 வெள்ளி பணத்தை கொடுக்கிறேன் அவனுக்கு. And I will give you 1100 silver coins. ஆனா நீ இவனுடைய பலம் எங்க இருக்குன்னு நாங்க பார்க்கணும். And we need to find out where Samson's strength lies. இவ ஓயாம நச்சரிக்கிறா. And so Delilah goes on asking Samson. ஓயாம கேக்குறா. She goes on asking him. Samson, ரொம்ப நீ பலசாலி. You are a very powerful person. அப்படியே ஜிம்முக்கு போய் சும்மா கல்லு மாதிரி இருக்கறப்பா. You've gone to the gym and your body is like stone. ஆனா நீ ரொம்ப நல்லவன். And you are very good. ஆனா நீ பாரு எப்படி இவ்வளவு பலசாலியா இருக்கற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. And I'm not able to understand how come you're so powerful. இப்ப இவங்கிட்ட இருந்த வார்த்தையை பிடுங்க விரும்புகிறாள்.
And she wants to get something out of him. வேற ஒவ்வொரு தடவையும் வேற காரியத்தை சொல்லி தப்பித்துக் கொண்டே இருக்கிறான். And every time Samson says something else and he just escapes from that situation. ஒரு நாள் வந்தது. And one day came. சிம்சோன் இடத்தில் தெளிலால் சொல்றா. And one day Delilah said to Samson, நல்ல கவனிங்க. Listen carefully. நண்பு வாலிப தம்பி தங்கச்சி. My dear young man. நீங்க செய்யறது அவங்களுடைய சுய லாபத்துக்காக நீங்க இடம் கொடுக்கலைனா உங்களை தள்ளி விடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நீ என்ன நேசிக்கல, சும்மா நீ என்கிட்ட கதை விடுற, ஆனா நீ உண்மையிலே என்ன நேசிக்கிறதா நீ என்ன செஞ்சிருப்ப தெரியுமா? உன்னுடைய பலம் எங்க இருக்குன்னு சொல்லியிருப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவனுடைய அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாத சிம்சோன அந்த உணர்வுகளை வச்சு அவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரா. And so Delilah goes on asking Samson and tries to get this thing from him, and she says to him that if you truly loved me, then you would tell me where the strength of your power lies. And so because Samson did not control his feelings, Delilah used these feelings to work against him and to find out the secret from him. இப்ப நியாயாதிபதிகள் 16:16 பாத்தீங்கன்னா, if you look at chapter 16 verse 16, அப்படி தினந்தோறும் அவ செய்றா. She did this every day. அப்படியே நச்சரித்து கொண்டே இருக்கறா. She nagged him day after day. ஓயாம இவ கேட்ட உடனே இவன் ரொம்ப தன்னை விசனப்பட்டு சாகலாம், இவகிட்ட இருக்கறோட செத்து போலாம் அப்படின முடிவுக்கு வந்து விட்ட சிம்சோன் தன்னுடைய வார்த்தையில அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இத சொன்ன உடனே அவ கிளியரா கண்டுபிடிச்சிட்டா இவனுடைய பலம் எங்க இருக்குதுன்னு சொல்லி. And so because of this nagging, Samson was very tired of this nagging, and it is written that he was sick unto death of it, and because of that he just blurted out whatever the reason and the secret behind his power. வேற ஒண்ணு சின்ன விஷயம் தான். It was a small thing only. கண்ணை கட்டுப்படுத்தல. He did not control his eyes. இந்த கண்ணு தான் இவன் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட தன்னைத்தானே அழித்துக்கொள்ள சாகும்படியான ஒரு வார்த்தை பேசுற அளவுக்கு வந்துட்டான். And because of this eyes, he was brought into such a situation that he was sick to death. இப்ப பெலிஸ்தர்கள்லாம் வந்து இவனை கட்டி இழுத்து கொண்டு போறாங்க. அவன் முதல்ல மாதிரி அத ரொம்ப ஸ்டோரி எல்லாம் நான் சொல்ல விரும்பல. இழுத்து பார்க்கறான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர், நல்ல கவனிங்க, ஒரு தேவனுடைய ரகசியத்தை, the spiritual secret, the divine secret நம்ம வாயை விட்டுட்டு சொல்லிட்டா அடுத்த நிமிஷமே தேவனுடைய ஆவியானுடைய நோக்கம் நம்மளை விட்டு வெளியில போயிடும். So what I want to tell you, dear young men and women, is if you reveal the divine secret that God has kept inside you, then you will immediately be derailed and go away from the destiny of God. In the same way, if you look at the story of Samson and you read further, you will find out that the Philistines had caught him, and the Philistines had tied him up in chains and taken him, and the spirit of God leaves Samson. நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. Listen carefully. இப்ப இந்த சிம்சோன் பிடிபட்டு போயிட்டாரு. Now Samson was caught. இந்த 20ஆம் வசனம் 16ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. If you look at verse 20 and 21, சிம்சோனை பெலிஸ்தருடைய கைகளில் கொண்டு வந்து விட்டார்கள். then she called Samson, the Philistines are upon you. அவன் நித்திரையை விட்டு எழுந்திருந்து He got up from his sleep. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், because he did not know that the Lord had left him, எப்போதும் போல உதறி போட்டு he said, I will shake myself free and go out. வெளியே போவேன் என்றான். I will go out as before. பெலிஸ்தர் அவனை பிடித்து, and the Philistines seized him. முதலாவது செய்றாங்க. And you know the first thing they did? கண்களை பிடுங்குகிறார்கள். They gouged out his eyes. My dear brother and sister, my dear brothers and sisters, என்னுடைய அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, my dear beloved young men and women, அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டுச்சு. his eyes were gouged out. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. Listen carefully. எந்த கண் அவனை இழுத்து கொண்டு போச்சோ, which eye caused him to sin, இன்னைக்கு அந்த கண் அவன் கையில அவன்கிட்ட இல்ல. now he didn't have those same ஒரு eyes. குருடனை போல தரதரவென்று இழுத்து கொண்டு போகப்படுகிறான். and he was blind and he was being dragged away. அது மாத்திரமல்ல, அங்க இந்த சிம்சோனை வைத்து பெலிஸ்தியர்கள் அவனை காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்து செய்து கொண்டிருக்காங்க. and he became an object of mockery for the Philistines. உங்க அபிஷேகமும் உங்க மேல இருக்கக்கூடிய தேவ திட்டமோ தேவனும் உங்களை விட்டு போயிட்டா, என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, நீ மற்றவர்களால் நீ ஏளனம் செய்யப்படுவாய். and if the anointing of God leaves your life, dear young women and men, then you will become a mockery for others. நீ மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு பராக்கிரமசாலியாய் நடக்க வேண்டியவன். and if you want to walk powerfully before others, ஆனால் கண் பிடுங்கப்பட்ட சிம்சோனாக
சிம்சோன் இன்றைக்கு ஒரு வேடிக்கை பொருளாக மாறிவிட்டான். But Samson, he was blinded and he was become an object of mockery before people. இன்னைக்கு அந்த பெலிஸ்தருடைய பிரபுக்கள் எல்லாரும் சேர்ந்து சிம்சோனை பார்க்கும்படியா வர்றாங்க. சிம்சோன் அங்கள் கட்டப்பட்டவனாக, கண்கள் பிடுங்கப்பட்டவனாக அவன் மாவரைத்துக் கொண்டிருக்கிறான். And if you see, all the leaders of the Philistines came to look upon Samson, and that time he was a captive and he was blinded and he was grinding flour. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. Listen carefully. மிக முக்கியமான காரியம். It's something very important. ரொம்ப மிக முக்கியமான காரியம். A very important thing. கர்த்தர் உங்களோடு பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord is speaking to you. என்ன நடக்குது தெரியுங்களா? You know what will happen? என்ன நடக்குது தெரியுங்களா? You know what will happen? இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து போனவன் Now he had lost everything. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. Now God is looking at you நீ and உன் மேல asking, இருக்கிற அபிஷேகமும் தேவ நோக்கமும் உன்னை விட்டு போயிருச்சுனா, has the anointing of God left your life? உன்னை மற்ற ஜனங்கள் டிஸ்ஆனர் பண்ணுவாங்க, உன்னை மரியாதை கொடுக்க மாட்டாங்க. Other people will dishonor you and other people will not respect you. The anointing of God has left your life. ஏன்னா அபிஷேகம் தான் நமக்கு மரியாதை கொண்டு வருது. Because only the anointing brings respect to us. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அந்த கணத்தை இழந்து போனதுனால இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. Nowadays many people who have been anointed by God have lost that honor. தேவனுக்கு பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டவங்க, செய்யப்பட்டவங்க. And they had desired at one time to do great things for God. ஆனா என்ன நடந்துச்சு? But what happened? அபிஷேகம் இல்ல. Now there is no anointing. அவங்க கிட்ட எந்த மதிப்பு மரியாதையும் இல்ல. And now there is no respect. இன்னைக்கு சிம்சோன் அதே காரியத்துல அப்படி மாட்டிட்டான். Now Samson also was in that same way. இப்போ சிம்சோனை வேடிக்கை பொருளாக திரும்ப ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. And so they brought him as an object of ridicule. அப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்றாரு சிம்சோன். And so Samson is calling one person and asking him, தயவு செய்து இந்த கட்டடத்தோட பில்லர் எங்க இருக்குதோ அந்த தூண்ல போய் என்னைய நிறுத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. And Samson tells that person, go and tie me to the pillars. அந்த பெரிய தூண்கள், 2 பெரிய தூண்களுக்கு நடுவாக இந்த சிம்சோனை அவர்கள் கொண்டு போய் நிறுத்தினார்கள். And they go and make Samson stand between these 2 pillars. சின்ன பிள்ளைகளா வந்து பாக்குறாங்க, ஏய் இது எத்தனை 2ஆ 3ஆ சொல்லு பாப்போம் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. All these children are coming and ridiculing him. Look and see if this is 1 or 2, and they are ridiculing him. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, ஏய் நீ பெரிய பலவானாச்சே, என்னைய வந்து அடி பாப்போம், என்னைய உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லு பாப்போம், எல்லாம் கேவலப்படுத்துறாங்க. And many people are ridiculing him and mocking him, saying that you are so powerful, come and hit me now. பாவம் இருந்தா சின்ன பிள்ளை மதிக்காது. And if there is sin in your life, even a small child will not respect உங்களை you. கேவலப்படுத்துவாங்க. And they will mock you and ridicule you. சிம்சோனுக்கு அதான் நடந்துச்சு. That is what happened to Samson. சிம்சோனுக்கு இப்ப ஒரு முடிவு பண்ணிட்டாரு. And now Samson decided இப்படி something. இந்த ஜனங்கள் கிட்ட அசிங்கப்பட்டு வாழ்வதை விட I do not want to be ashamed before நான் these செத்து people. போறதே நல்லா இருக்கும். And it is better to die than live like this. பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட பிறப்பிக்கப்பட்ட சிம்சோன். And this Samson who was born to be the deliverer of Israel, இப்பொழுது மனம் நொந்து போனவனாக, now he was so depressed. இப்பொழுது 2 கைகளை வைத்து, ஆண்டவரே இன்னை ஒரு விசை, தேவனே ஒரு விசை என்னை நினைத்து பாரும் என்று சொல்லி 2 தூண்களை தள்ளுகிறார். அங்கிருந்து எல்லாம் அப்படியே சீட்டு கட்டு விழுந்தது போல எல்லா கட்டடமும் படபடபடன்னு சொல்லி கீழே விழுந்துச்சு. அதுல பெலிஸ்தர்கள் நிறைய பேர் செத்துட்டாங்க. செத்ததுல இந்த சிம்சோனும் ஒரு ஆளு. And so Samson puts both his hands on the pillars and he said, Lord, remember me. And when he prays that and he pushes against the pillars collapse and the entire building collapses on them and many Philistines die. But Samson was also one of the people who died that day. தற்கொலை செய்து கொண்ட சிம்சோன். Samson committed suicide. அல்லேலூயா. நல்லா Hallelujah. புரிந்து கொள்ளணும். Listen carefully. அவன் தற்கொலை செய்து கொண்டான். He committed suicide. காரணம் என்ன? You know why? எதை அவன் கட்டுப்படுத்த வேண்டுமோ, What he should have controlled, எதை விட்டு விலக வேண்டுமோ, what he should have avoided, அதை விலகாதபடி அதை தீவிரமாக கடைபிடித்தான். he did not avoid it, but he followed after it. இதை கேட்டுக்கொண்டு என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, My dear young men and women who are listening to இன்னைக்கு this, ஏதோ ஒரு மெசேஜ் பார்த்தோன்னே நீ அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆயிரு. ஐயோ எனக்கு நான்
அவங்கள போய் பார்க்கணும்னு துடிக்கிறியே. Today, if you're looking at a message, you're getting very excited and you're thinking, I should go and meet this ஆனால் person. தேவனுடைய வார்த்தை ஒரு மெசேஜ் உன்னிடத்தில் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. But now the word of God comes as a message நீ to you. போய் கொண்டிருக்கிற பாதையில் போய் நீ தொடர்ந்து போவாயானால் சிம்சோனை விட மோசமான விளைவுகளுக்குள்ளே உன் வாழ்க்கை போகும். If you continue in the path that you are going, you will have a worse fate than Samson. அநேகருக்கு நீ வேடிக்கை பொருளாய் மாறி You போவாய். will become an object of ridicule for many. இந்த வார்த்தை கேட்கிற நீ மனம் திரும்பும்படியா கர்த்தர் உன்னை அழைக்கிறார். The Lord is calling you today to repentance. ஒரு சில காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்கு ஜெபிக்க நான் விரும்புகிறேன். I want to share a few things with you and then pray. இன்றைக்கு ஒரு சில தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி இருக்கலாம். ஆண்டவரை இயேசுவை திரும்ப உங்களுக்கு நீங்க அந்த ரீகனெக்ஷனுக்குள்ள வந்திருக்கலாம் அல்லது புதிதா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். You might have come to the God, you might have listened to the word of God that was preached to you today, and you might have come to God, or you might have had a reconnection and a reconciliation with God if you have backslidden. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபாலன் சூப்பர் ஸ்டாராக மாறுவதற்கு காரணம் தன் கண்ணை பாதுகாக்க அவன் மறந்து போனதினால். Now Samson was a fallen superstar because he failed to control his eyes. அவர் ஏன் தோற்று போனார் என்றால், And why he lost? அவர் தன்னுடைய எதிராளி யார் என்பதை குறித்து சரியான கவனம் இல்லாமல் இருந்ததினால். Because he did not know exactly who his enemy was. இந்த எதிராளியை அவன் தெரிந்து கொள்ளாததினால். And because he did not recognize his enemy. அந்த எல்லாரும் சொன்னாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க அப்பா சொன்னார், மனோவா சொன்னாரு, நீ யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு பெரிய நோக்கத்தோடு நீ பிறந்திருக்கிறாய் என்று சொன்னார்கள். And his parents always told him that you know who you are. You are a person who was born with a destiny to be a deliverer of Israel. சிம்சோனுக்கு சிந்தனை முழுவதும் எதிராளி யார் என்று சொன்னால் இந்த பெலிஸ்தர்கள் தான். And if you look at Samson, he in his eyes the only enemy he had was the Philistines. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எனிமி வச்சிருப்பாங்க, எதிராளி வச்சிருப்பாங்க. Each person has an enemy of their own. நீங்க கவனிச்சீங்கன்னா இந்தியால வாயை திறந்தாலே பாகிஸ்தான் எதிரின்னு அப்படி ஏதாவது சொல்லிட்டு கிடப்போம். Nowadays in India, if you go on saying, you will say that Pakistan is your enemy. மற்ற நாடுகள் எதிராளின்னு சொல்றாங்க. You will say that other nations are your enemy. இன்னொரு நாட்டுக்கு எதிராளின்னு சொல்றாங்க. Each nation is an enemy of the other. நல்ல கவனி, எதிராளியே தெரியலைன்னா நம்ம சீக்கிரமா அவங்ககிட்ட நம்ம என்ன செஞ்சிருவோம், ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்ம சிக்கிக்கொள்வோம். Listen carefully. If we do not recognize who our enemy is, we will fall into some sort of trouble or the other. இந்த சிம்சோனுக்கு பெலிஸ்தியர்கள் மாத்திரமே எதிராளி என்று அவனுடைய இருதயத்துக்குள்ளே ஊட்டப்பட்டு கொண்டே இருந்துச்சு. In Samson's mind, the Philistines were his only enemy. ஆனா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எதிராளியை அவன் கண்டுபிடிக்காமல் போய்விட்டான். But he did not recognize the enemy who dwelt inside him. அவருடைய கண்ணுக்குள்ள வசிக்கக்கூடிய ஒரு எதிராளி. There was an enemy who dwelt inside his eyes. ஒரு வீக்னஸ் எனக்கூடிய ஒரு எதிராளி. There was an enemy in his weakness. உங்களுடைய எதிராளியை நீங்கள் கண்டுகொள்ளாவிட்டால் நீங்கள் சீக்கிரம் தோற்று போய் விடுவீர்கள். If you do not recognize your enemy, you will soon face defeat. நான் ஒரு 10 நிமிடத்துக்குள்ள முடிக்க போகிறேன். I'm going to close in 10 minutes. உங்களுடைய எதிராளி யாரெல்லாம் இருக்கலாம்? Who all can be your enemy? உங்களுடைய வீக்னஸ், உங்க பலவீனம், Your weakness can be your enemy. அது எப்படி சொல்ல வேண்டுமானால், And how to tell about that? நிறைய பேருக்கு சோம்பல், அதாவது லேசினஸ், அது பெரிய எதிராளி. Nowadays many people, laziness is a weakness, it's your enemy. அப்படியே வீட்ல உட்கார்ந்து அசைய மாட்டாங்க. அந்த ஒரு துரும்பு கூட அசைக்க மாட்டாங்க. They will stay in their house and they will not even move. They will not even take one thing and place it in another place. வேலைக்கு போக மாட்டாங்க. They will not go for work. வீட்டையும் பார்க்க மாட்டாங்க. They will not even see the things of the எப்ப பார்த்தா house. சோம்பல் ஒரு எதிராளி. Laziness is also an ஒரு enemy. படிக்கிற ஒரு வாலிபனுக்கு சோம்பேறித்தனம் ஒரு எதிராளியா இருந்தா, if a person who is studying, a student is an enemy, has laziness as an enemy, அவனுடைய மார்க் ஷீட்ல நல்லா தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி. his mark sheet will reveal what has happened in his life. இன்னொரு எதிராளி இருக்கிறான். There is another weakness. அது ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். Overconfidence is also an enemy. தகுதிக்கு மேல தன்னை சரியான ஆளு நம்ம நம்புறது. When you boast of yourself and you think of yourself as higher than what you are. யாரோ ஒரு கார் வைத்திருக்காரு. Somebody has a car. காரை இப்படிதான் ஓட்டுறாங்க. And you look at that car and think, okay, this is how they are driving. It's very simple. Simple தான். It's very simple. நானும் டிரைவ் பண்ணுவேன். So I also can drive. இவர் போய் என்ன செய்யறாரு? ஓவர் கான்ஃபிடன்ட்ல உட்கார்றாரு. So this guy goes and sits in that car in overconfidence. பயிற்சி எடுக்காதபடி. Without training. இன்னைக்கு நிறைய பேர் ஓவர் கான்ஃபிடன்ட்ல என்ன சொல்றாங்க? நான் எனக்கு எல்லாம் தெரியும். Nowadays many people are overconfident and say that I know everything. அவங்க சாதித்தத பாத்தீங்கன்னா 0.
And if you see at what they have achieved, it is zero. அவங்க மற்றவர்களுக்கும் பாதிப்பை உண்டாக்குவாங்க, தனக்கும் பாதிப்பாக இருப்பாங்க. They will not only cause harm to themselves but to others. அண்ணா இன்னொரு எதிராளி இருக்கிறான். There is one other அது enemy. மிக முக்கியமான ஆளு. It is a very important thing. நம்மளால இது முடியாது. We cannot do this. நம்மளால முடியாது. We cannot do this. யாரோ வரட்டும். Somebody else இது will நமக்கு come. ஒத்து வராது. We cannot do this. என்ன சொல்லுவாங்க, இது என் அழைப்பு இல்ல. And some people will say, this is not my calling, I cannot do அடுத்து this. சொல்லுவாங்க, இது என்னோட வேலை. And they will say that this is not my work. இது நான் இதெல்லாம் செய்ய முடியாது. And they will say, I cannot do this. செய்ய முடியாதுன்னு சொல்லி முயற்சி எடுக்காமலே செய்யாமல் இருக்கிற காரியம். And they will go on saying that this is impossible, and so they will not make any effort. இன்னொரு எதிராளி இருக்கிறாங்க. And there is one more enemy. அவர் பயங்கரமான ஆளு. He is also a very powerful எப்ப person. பார்த்தாலும் அவிசுவாசத்தை பேசுறது. There is a person who always speaks unbelief. எங்க போனாலும் நம்ம இதை செய்ய முடியாதுங்க, அதெல்லாம் நம்மளால எப்படிங்க முடியும்னு சொல்லுவாங்க. And so they go on saying that, can we do this? No, we cannot do this. It's not possible. விசுவாசத்துக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவாங்க. The person who speaks things against faith. இன்னொரு பெரிய வீக்னஸ் உள்ள ஆள் இருக்காங்க. There is a person with another weakness. நம்ம இத போய் செஞ்சா, if we go and do this, மத்தவங்க என்ன நினைப்பாங்க? What will other people think? ஐயோ நான் போய் பிரசங்கம் பண்ணா, if I go and preach, மத்தவங்க என்ன நினைப்பாங்க? What will other people think? நம்ம போய் அவங்க கிட்ட சொல்றப்ப இயேசுவை பத்தி சொன்னா, and if I go and tell other people, மற்றவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? What will other people இப்படி think? நினைச்சு எதையும் செய்ய மாட்டாங்க. And they will go on having fear of others, and so they will not do anything. பயங்கரமான எதிராளி. This is another powerful enemy. சிம்சோனுக்கு கண் அவனுக்கு எதிராளி. Samson's eyes were his enemy. அவனுக்கு இச்சை அந்த கண் வழியாக உள்ள இருந்துச்சு. And that lust kept entering Samson's life through his eyes. கண்ணுக்குள்ள வந்த இச்சை இருதயத்துக்குள்ள போய் தங்கிருச்சு. And the lust which came through his eyes went and rested in his heart. வாழ்க்கையை வீணாகி விட்டது. And destroyed his entire life. இன்னைக்கு நம்மளால முடியலன்னு சொல்லி நீங்க குண்டு செட்லயே குதிரை ஓட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதையும் நீங்க செய்ய மாட்டீங்க. And if nowadays you go on saying that this is not possible for me, then you will not be able to achieve anything. இன்னொரு எதிராளி இருக்கான். There is one more enemy. அது என்னன்னு சொல்லியானா? What is that? Addiction. அடிமைத்தனம். Being a slave to something. அதாவது என்னன்னா, you know what that is? பாலியல் ரீதியான நட்பு. அதாவது எப்ப பார்த்தாலும் அந்த ஆப்போசிட் செக்ஸ், அதாவது பெண்கள் இடத்துல போய் பேசணும் நினைப்பாங்க. ஒரு சில பெண்களுக்கு ஆண்கள் இடத்துல பேசணும். இது பயங்கரமான ஒரு ஸ்பிரிட் அது. Some people always want to talk with the opposite sex, like a woman will want to go and talk with the men, and the men will want to go and talk with the women. And this sort of addiction, this is actually a spirit. இது கடைசியில் இந்த சோஷியல் மீடியா பெருகினதுனால அது பாவத்தை குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கு. And because social media has increased so much nowadays, sin has come into our family. நீங்க அப்படி உங்களுக்கு என்ன வருதுனாலே உடனடியாக உங்க அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ண அந்த இருதயத்துல நோ, இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லணும். And if you have such a lustful thought entering your mind, you need to immediately close the shutter and close that door and say that no, I will not allow this in my life. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு விட்டுறேன்னு சொல்லுவாங்க. Some people say, not today, I will leave this sin tomorrow. இன்னைக்கோட நான் தண்ணி அடிக்கிறது நிறுத்திடுறேன். From today I will stop drinking. நான் மதுபானம் குடிக்க மாட்டேன். I will not drink anymore. இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன். I will not lie anymore. நான் இத செய்ய மாட்டேன். I will not do this anymore. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மூட்டையாக கட்டி வைத்திருப்பாங்க, அதை செய்ய மாட்டேன்னு. ஆனா தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாங்க. They will have 1,000 things which they have said that I will not do this anymore, but they will be continuing to do them. அப்படினா என்ன அர்த்தம்? You know what that means? அவங்க வேற ஏதோ ஒரு காரியத்துல அடிமையா இருக்காங்க. That means they are a slave, they are addicted to something else. Those who are listening to this message, thinking of the flesh, மாம்ச சிந்தை உள்ளவன் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டான் என்று ரோமர் 8:8 எழுதப்பட்டிருக்கிறது. It's written in Romans 8:8 that those who have a natural mind will not be pleasing to God. என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, my dear young men and women, என் அன்பு சகோதர சகோதரிகளே, my dear brothers and sisters, நீங்க எதல அடிமையா இருக்கீங்க? what are you addicted to? மொபைல் அடிமையா இருக்கீங்களா? Are you addicted to your mobile? அல்லது வேற சாப்பாட்டுல அடிமையா Are இருக்கீங்களா? you addicted to your food? அல்லது நீங்க பொய் பேசுறதுல அடிமையா Are you இருக்கீங்களா? addicted to lies? அல்லது கர்த்தருக்கு விரோதமா
விரோதமாய் பேசுகிறது, அவருக்கு விரோதம் நடக்கிறதே ஒரு தொழிலா நீங்க வைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? Or are you doing things against God and always rebelling against God? அல்லது ஏதோ ஒரு மறைமுகமான பாவத்தில் நீங்க அடிமையா இருக்கிறீங்களா? Or are you addicted to a hidden sin? கர்த்தர் உங்களை அதை விட்டு வெளியே வர விரும்புகிறார். The Lord wants to take you out from that. இன்னைக்கு இன்டர்நெட் வழியாக, Nowadays through internet. இன்னைக்கு வாட்ஸ்அப் சாட்டிங் சொல்லி நிறைய பேர் சீட்டிங் ஆயிட்டாங்க. Nowadays many people are chatting through WhatsApp and ultimately get cheated. மறைவான ரகசியமாய் ஆபாச புத்தகங்களை இதில் வைத்து படிக்கிற காரியம். They are reading in hidden ways many books which are not good. தினந்தோறும் தீர்மானிக்கிறோம். And every day they are deciding. ஐயோ நான் இனிமேல் செய்ய மாட்டேன். Again I will not do this. விளக்குல விழுந்த அந்த வெட்டி பூச்சி போல நான் பதறிக் கொண்டிருக்கிறேன். And we are just struggling like a firefly which goes into the fire. இந்த வெட்டில் பூச்சி போய் விழுந்த உடனே அது விளக்க அணைக்கலாம்னு நினைச்சு, ஆனா இது விழுந்து செத்து போச்சு. And when that fly goes and falls into the fire, it will think that the fire will be quenched, but this fly will die. என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, My dear young men and women, இந்த காரியங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? if you have to overcome all this, what should you do? ஒரே ஒரு காரியம். Only one thing. நீ மறுபடி பிறந்திருந்தீனா, if you are born again, இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருந்தா, if you give your life to Jesus Christ, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நான் இந்த காரியத்துல விட்டுட்டு நான் ஒரு சிம்சோனை போல கண்பிடுங்கப்பட்ட கேலிப்பொருளாய் நான் என் வாழ்க்கையை நடத்த விரும்பவில்லை என்று நீ தீர்மானிப்பாயானா, and if you decide today that I will not leave the destiny of God and I will not be like Samson who was blinded, அப்படி தீர்மானிச்ச உடனே எல்லாம் சரியாயிருமா? does it mean that the moment you decide everything will be set right? நிறைய பேர் சொல்றாங்க, நான் தீர்மானிச்சேன் ஆனாலும் என்னால முடியல, நான் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். Many people say I have decided but I am not able to get out of that sin. நான் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னோம், I have decided I am not going to sin ஆனா against செஞ்சுக்கிட்டே God, இருக்கிறேன். but I am continuing என்னால to முடியல. sin. It's not நான் என்ன happening செய்யணும்? for me. What should I do? எப்படி நம்ம பேசிக் கொண்டிருக்கலாம்? If you are going to say like ஒரு this, சிம்பிள் காரியம் தான். a small thing, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. listen carefully. உங்க எதிராளியை பட்டினி போடணும். You should starve your enemy. உங்க எதிராளிக்கு நீங்க சாப்பாடு போடக்கூடாது. You should not give food to your enemy. உங்களுடைய பழைய நேச்சர், the old நேச்சருக்கு நீங்க பட்டினி போடணும். You should starve your old nature. அந்த புதிய மனுஷனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு போஷாக்குள்ளவனா மாத்தணும். You should feed the new man inside you. பழைய மனுஷனுக்கு பட்டினி போடணும், புது மனுஷனுக்கு தீனி போடணும். You should starve the old man and you should feed the new man. அந்த பழைய மனுஷனை பட்னியா போட்டுக்கொன்னா, If you starve the old man, அந்த பழைய மனுஷன் பலவீனத்துல அவன் பலனற்று போய் விடுவான். and so that old man will become weak. அப்ப அந்த பலவீனமான மனுஷன் உனக்கு விரோதமா எழும்ப முடியாது. And that weak person cannot rise up against இத you. பார்த்துக்கொண்டு ஒரு சில கேள்வி கேக்குறீங்க. Some of you who are watching this are அப்படினா asking, நான் என்ன செய்யணும்? that means what should we do? அந்த பழைய காரியத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை, பழைய காரியத்தை செய்யக்கூடிய இடம், பழைய காரியத்தை செய்யக்கூடிய எது உங்களை தாக்குகிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகாமல் இருக்கணும், அதை செய்யாமல் இருக்கணும். You should leave the things that are leading you into sin. You should leave the situations. You should leave the places that are leading you into the old sins. இந்த புதிய மனுஷனுக்கு, And to this new person, இவன் நியூ மேன், அவன் புதிதாய் பிறந்திருக்கிறான். this new man who is born now, அவன் கர்த்தருக்குள் பிறந்திருக்கிறான். and he's born into அவன் God, புது சிருஷ்டியாக இருக்கிறான். and he's a new இப்ப creation. இவனுக்கு தேவையான உணவு கொடுக்கணும். And now you should give this new creation the வேதம் food he வாசிக்கணும். needs. You need to read the Bible. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். You need to get the anointing of the ஆவியானவரோடு Holy நல்ல Spirit. ஒரு ஐக்கியம் வைத்திருக்கணும். You need to have a unity with the Holy தேவனை Spirit. நேசிக்கிறதை காண்பிக்கணும். And you should love God. நல்ல அருமையான ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு வேணும். And you should have a spiritual fellowship. எப்பொழுதும் தன்னை பிஸியாக வைத்துக்கொள்ளணும். Always you should keep yourself busy. நீங்க பழைய ஆளுக்கு பட்டினி போட்டா, If you starve the old person, அவன் ஒரு வீக்கான ஆளு, he will become weak. நீங்க ஒரு பலமான ஆளு, You will be strong. உங்களுக்கு விரோதமா அவன் எழும்ப முடியாது. He cannot rise against. தீர்மானம் எடுங்க. Take this decision அந்த today. தீர்மானத்துல உறுதியாக நில்லுங்க. And stand firm in your நீங்க decision. எடுக்கக்கூடிய தீர்மானம் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியது. The decision you take is what decides your future. நீங்க தீர்மானம் எடுத்தா, If you take a decision, நீங்க தீர்மானத்தில் உறுதியாய் நிற்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். the Holy Spirit will help you to stand firm in that அந்த decision. தேவன் உங்களுக்கு ஒத்தாசை கொடுப்பார். God will give you his help. எப்படி வேண்டுமானால் நீங்க சத்துருவை ஜெயிக்க முடியாத பலனை கொடுப்பார். And he will give you the
strength to overcome the அந்த enemy. பாவத்தை நாடக்கூடிய தன்மை என்கிட்ட இல்லன்னு நீங்க சொல்லக்கூடாது. அது எப்பவுமே இருக்கும். ஆனா இப்ப நான் அதுக்கு அனுமதிக்கலன்னு சொல்லணும். You cannot say that I do not have the desire to sin. That desire might always dwell in you, but you have to say I do not permit the sin. அது மாத்திரமல்ல, என் பாவ மனசு செத்துட்டான்றத ஓயாம நீங்க கன்ஃபஸ் பண்ணணும். And always you should confess that the sinful man inside me has died. உங்களுக்கு சோதனை வரும்போது, When a temptation comes, இச்சை வரும்போது, when lust comes, கண்ணின் காட்சிகள் உங்களை இழுக்கும் போது, when your eyes attract you, தேவையற்ற காரியங்களை பார்க்கும்போது, when you see something that is not உங்க necessary, ஆவியில நீங்க சொல்லணும், you should say in your என் spirit, பழைய மனிதன் மரித்து போய் விட்டான். the old man has died inside me. நான் இப்பொழுது புதிதான மனிதனாய் இருக்கிறேன். Now I am a new creation. அந்த புதிதான மனிதனுக்குள்ளே வாழ்கிறவர் ஒருவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். And the Holy Spirit abides inside the நீங்க new man. சொல்லும்போதே And when you say that, உங்களை நீங்க சரியா டெவலப் பண்ணிக்கிறீங்க, ஆவியில கட்டி எழுப்பிக் கொள்வீங்க. you will develop yourself and you will rise in your spirit. உங்க பாவ கவர்ச்சிக்கு உங்களுடைய இருதயம், உங்க வாழ்க்கை, உங்க சரீரம் ஒத்து போகாது. You will not go into covetousness of ஏன்னா sin, செத்து போன பிரேதத்துக்கு because a dead body எந்த உணர்வும் இருக்காது. has no feeling. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, My dear young brother and sister, அன்பு மாணவ மாணவிகளே, my dear friends, உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். God has kept a great purpose for your இந்த life. இந்தியா எதிர்காலத்தில் மிகப்பெரிய அருமையான தலைவர்களுக்காக காத்துக்கொண்டு, அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். India is waiting for the future leaders and you could be one of them. சபை தலைவர்களாக நீங்க மாறவிருக்கிறீர்கள். You could be the leaders of the church. தேசத்தின் தலைவர்களாக மாற இருக்கிறீர்கள். You could be the leaders of the nation. உங்க வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதபடி பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். Learn to keep your life pure so that you will not destroy your own life. கடைசியாக, The last thing I want to எல்லா say, சூழ்நிலைகளிலும் in every situation, உங்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடம் ஒன்று உண்டு. there is a place to hide yourself, அதுதான் சிலுவை. and that is the cross. பாவம் உங்களை துரத்தி வரும்போது, When sin pursues you, பிசாசு உங்களுக்கு விரோதமாய் எழும்பும்போது, when Satan rises up இச்சை against உங்களை you, இழுக்கும் போது, when lust draws you, நீங்கள் ஏற்கனவே அடிமைப்பட்டு கிடந்த காரியம் உங்களை இழுக்கும் போது, when your addictions draw you, நீங்கள் மறைந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம், you should go and hide yourself அதுதான் கல்வாரி சிலுவை. in the cross of Calvary. அங்கே பிசாசையும் அவருடைய காரியங்களை, உலகத்தை ஜெயித்த, மரணத்தை ஜெயித்த, பாவத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வெற்றி கிரீடத்தை அந்த இடத்தில் தான் பெற்று வைத்திருக்கிறார். There Jesus Christ has got the victory for you, and there Satan is defeated, and there the world is defeated. பவுல் சொல்கிறார், Paul says, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே நான் அறையப்பட்டேன். I have been crucified with Christ. நான் அல்ல, Now it is not இப்பொழுது me. நான் அல்ல, Now it is not கிறிஸ்து me, எனக்குள்ளே வாழ்ந்து but கொண்டிருக்கிறார். Christ who lives in நான் me. செத்து போனது உண்மைதான். It is true that I am dead. சிலுவையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை, நான் பழைய வாழ்க்கையை நான் நடித்து விட்டேன். I have left my old life in the cross. இயேசு எப்படி அவர் மரணத்தை ஜெயித்து ஜீவனோடு எழும்பினார், நானும் புதிய ஆவியை பெற்று ஜீவனோடு எழும்பி இருக்கிறேன். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Like how Jesus Christ had died and he was resurrected again, so my spirit, I have received a new spirit, and now I am resurrected. All the old things are gone and everything is made new. இது வேதம் சொல்லுகிறது பவுல் அப்போஸ்தலனை குறித்து. The Bible says about Apostle Paul, பெரிய படிப்பாளி, he was a very learned man. very influenced person. He was a very influential person. அவருக்கு யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? And he could influence anybody. அவருக்கு சட்ட ரீதியாக எல்லாம் தெரியும். And he knew everything about the சனகரிப்பு government. என்கிற சங்கத்தில் மிக முக்கியமான ஒரு நபர். And he was a very important person in the எந்த Sanhedrin. விதத்தில் சீசரை கொண்டு போய் ராஜாவை சந்திக்க வேணும், ராஜாவை சந்திக்கும்படியான அதிகாரத்தை உடையவன். And he could even have the authority to go and உலகத்துல visit the king. எல்லாவற்றையும் அனுபவிக்க பவுலுக்கு அதிகாரம் இருந்தது. Paul had authority to enjoy and experience everything in the world. அவர் சொல்லுகிறார், But he says, ஆனால் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். but I will not be a slave to anything. சாப்பிட வேணும், I need to eat, ஆனா சாப்பாட்டுக்கு அடிமையா இருக்க but கூடாது. I will not be a slave to food. உலகத்துல உணர்வுகள் இருக்கும். There will be many foods in this world. உணர்வுகள், ஃபீலிங்ஸ். There will be many feelings. ஆனா இந்த உணர்வுகளை விட்டுட்டு
இந்த அந்த உணர்வுகளுக்கு அடிமையாகிறத விட்டுட்டு அவன் நான் திரும்ப சொல்லுகிறேன், எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கும், ஆனா அந்த உணர்வுகளுக்கு அடிமையா நம்ம இருக்க கூடாது. Everybody has feelings, but you should not be controlled by your feelings. You should not be addicted by your feelings. நீங்க நல்ல கவனிங்க, 3 மிக முக்கியமான God's order இருக்குது. Listen carefully, 3 things are there in God's order. நல்ல கவனிங்க, பிசாசு சொல்லுவான் feelings, the Satan will say feelings, அதுக்கு faith, and then faith, அதுக்கு fact, and then fact. நல்ல கவனிங்க, ஆனா ஆண்டவருடைய காரியம் என்னன்னா, but you know what God says? fact, faith, அதுக்கு feeling, and then only feeling. பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? You know what Satan does? இந்த உணர்வை கொண்டு போய் மேல வைப்பான். He will reverse the order and put அந்த உணர்வுகளுக்கு ஒரு மனுஷன் அடிமைப்படுத்தலனா அவனுடைய faith அவன் அட்டாக் பண்ண நினைப்பான். And once he controls a person through his feelings, ஒரு ஆளு சீக்கிரமா பிசாசு இந்த ரெண்டுலயே கவுத்துருவான். And Satan will attack a person very quickly through these 2 things. கர்த்தருடைய பிள்ளைகளே, my dear children of அன்பு God, வாலிப தம்பி தங்கச்சி, my dear young people, உங்களுடைய பழைய மனுஷனுக்கு பட்டினி போடுங்க. starve the old man. புதிய மனுஷனுக்கு நீங்க சாப்பாடு போடுங்க, தீனி போடுங்க. and feed the new man. உங்களுடைய பழைய சிம்சோனுடைய வாழ்க்கையில அவன் பட்ட அவமானத்தை போல நீங்க பட்டு கொண்டிருக்கலாம். எப்படி இதிலிருந்து வெளியில வர இயலவில்லை என்று சொல்லி இருக்கலாம். தேவனுடைய ஒத்தாசை உங்களுக்கு, அவர் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களுடைய எல்லா விதமான அடிமைத்தனத்தில் அவர் விடுதலையாக்க அவர் இன்றைக்கு உண்மையில தேவனாக இருக்கிறார். You might be like a Samson who is facing ridicule and who is stuck in a very difficult situation, and you might think that there is no way out for you, but God is very near to you and he is always with you and he is willing to help you. Hallelujah. Hallelujah. கடைசி முடிவா ஒன்னு சொல்றேன். The last thing I want to say, நீங்க ஓயாம நீங்க விழுந்து போனத பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா, if you go on speaking about how you have fallen, அந்த உங்களுக்கு வர வேண்டிய வெற்றியையும் நீங்க சீக்கிரம் இழந்துருவீங்க. you will not be able to receive the victory. ஐயோ நான் விழுந்து போயிட்டேன், ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், இப்படி இந்த பழைய வார்த்தையை, பழைய வாழ்க்கையை, பழைய காரியத்தை தூக்கி கொண்டு புதிய வாழ்க்கைக்குள்ள கடந்து வராதீங்க. If you go on speaking about your old life and saying in one situation I was very good and I was like this, I was like that, you cannot enter into your new life. புதிய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை. The new life is a life of victory. சமாதானம் உள்ள வாழ்க்கை. It's a life of peace. சந்தோஷம் உள்ள வாழ்க்கை. It's a life of joy. பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்கிற வாழ்க்கை. It's a life of living ஒரு with the Holy இனமுறியாத ஒரு Spirit. சந்தோஷத்தில் நம்ம காணப்படுவோம். It's a life of living with great வாலிப joy. தம்பி தங்கைகளே, My dear young people, வருங்கால தலைவர்களே, the leaders of the future, பரிசுத்த ஆவியானவரை அறைகோல் விட்டு அழைக்கிறார். the Holy Spirit is calling you. உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். Surrender your heart to him. எதையும் கழுவ முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் கழுவி அவருடைய ரத்தத்தினால் கழுவி உங்களை சுத்தமானாக பரிசுத்தமானாக மாற்ற அவர் இன்றைக்கும் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். Even if you are in a very difficult birth situation, God will take you and God will cleanse you with his blood. எதை டிஸ்கனெக்ட் பண்ணணுமோ அதை பண்ணுங்க. Disconnect what you have to disconnect. எதை டிஸ்மேண்டில் பண்ணணும், எல்லாவற்றையும் அக்கு வேற எதை ஆணி வேற பிடுங்கணும், அதெல்லாம் பிடுங்கறீங்க. Whatever you have to dismantle and break to pieces, dismantle it. எங்க கனெக்ட் ஆகணுமோ அங்க கனெக்ட் ஆகுங்க. Where you should get connected, go and get connected. பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய அபிஷேகத்தை, புதிய தன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. May the Holy Spirit give you a new anointing today. நான் இப்பொழுது ஜெபிக்க போறேன். Now we are going to pray. என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. Let's pray together. பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit, இந்த அருமையான வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம்.